குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் ஜான் ட்ரைடன் எழுதின ஆப்சலாம் அண்ட் ஆக்கிடோஃபலினுடைய மூன்றாவது வீடியோ. இது லைன்ஸ் 230 372 230 372வது வரி வரையிலும் இப்பொழுது நாம பார்க்க போறோம். Now we see the poem. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அவன் ஆப்சலாம இப்போ டெம்ப்ட் பண்றான். டெம்ப்ட் பண்ணி நீ இப்பொழுது எப்படியாவது பதவிக்கு வா, உனக்கு மக்கள்கிட்ட நிறைய செல்வாக்கு இருக்கு, ஏன்னா ஆப்சலாம் தான் ரொம்ப ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு பிரின்ஸாக இருக்கான் அப்படின்னு அவரை டெம்ப்ட் பண்ண போறான் அப்படின்னு நம்ம ரெண்டாவது வீடியோல முடிச்சோம். இப்போ how he tempts அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். Auspicious prince, auspicious என்றால் a fortunate, அதிர்ஷ்டம் வாய்ந்த இளவரசனே. At whose nativity அப்படின்னா at your birth, நீ பிறந்த பொழுது some royal planet ruled the southern sky, தெற்கு மேகத்திலே some royal planet, சில கிரகங்கள், நீ பிறந்த போது சில கிரகங்கள் சதர்ன் ஸ்கைல ரூல் பண்ணிருக்கு, அது உனக்கு சாதகமான பிளானட்ஸ். சம் ராயல் பிளானட் ரூல்ட் த சதர்ன் ஸ்கை. எப்போ? அட் ஹூஸ் நேட்டிவிட்டி, அட் யுவர் பர்த், அட் தி டைம் ஆஃப் யுவர் பர்த். சம் ராயல், அதாவது இப்போ நம்ம சொல்றோம்ல, இவன் பிறக்கும் போதே இந்த ராசியில பிறந்தான், இந்த நட்சத்திரத்துல பிறவான், அதாவது மாசியில பிறந்தான், மகத்தான் ஆழ்வான், அப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்களே, அது மாதிரி சொல்றோம். உனக்கு அந்த மாதிரி இருக்கு, நீ பிறந்த போதே சதர்ன் ஸ்கைல நல்ல பிளானட்ஸ்லாம் ரூல் பண்ணிருக்கு. யுவர் லாங்கிங் கண்ட்ரிஸ் டார்லிங், யூ ஆர் த லாங்கிங் என்றால் ஏங்குதல் என்ற அர்த்தம். மக்கள் எல்லாம் உன்னை ஏங்குகின்றார்கள், நீ இந்த நாட்டிற்கு வந்து எங்களை ஆள வேண்டும் என்று மக்கள் உன்னை ஏங்கி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். யுவர் லாங்கிங் கண்ட்ரிஸ் டார்லிங், யூ ஆர் த டார்லிங் ஆஃப் யுவர் கண்ட்ரிஸ் பீப்புள். இந்த நாட்டு மக்களினுடைய அன்பிற்கு பாத்திரமான டார்லிங் யூ ஆர். ஸோ யூ ஆர் த பிலவட், யூ ஆர் த டார்லிங் ஆஃப் திஸ் கண்ட்ரி. ஸோ த லாங்கிங் கண்ட்ரிஸ் டார்லிங் அண்ட் டிசையர், மக்களினுடைய ஆசை, மக்களினுடைய விருப்பம். யூ ஆர் த டார்லிங், யூ ஆர் த பிலவட், யூ ஆர் த டிசையர் ஆஃப் திஸ் கண்ட்ரிமென். தை லாங்கிங் கண்ட்ரிஸ் டார்லிங் அண்ட் டிசையர், their cloudy pillar என்றால் தூண் என்றால் it supports அர்த்தம். நீ மக்களை சப்போர்ட் பண்றாள் என்று அவர்கள் நம்புகின்றார்கள். cloudy pillar அப்படின்றான். cloudy என்றால் நிறைய, நெருக்கமான. அதாவது ஒரு கட்டடத்தில் ஒரு 4 பில்லர் இருக்கு, 4 பில்லர் தான் போதும் ஸ்ட்ராங். ஆனா நடுவில் இன்னும் 2 பில்லர் நீ அடிஷனல் வச்சீங்கன்னா மோர் ஸ்ட்ராங், இல்லையா? அது மாதிரி people believe that you are the strength of them, அவர்களினுடைய வலிமை நீ என்று அவர்கள் நம்புகின்றார்கள். their cloudy pillar you are the strength of them, அந்த மக்களினுடைய வலிமை என்று அவர்கள் நம்புகிறார்கள். and their guardian fire, guardian அப்படின்னா நம்ம சப்போர்ட் பண்றோம், அவங்க தானே கார்டியன். நமக்கு பேரண்ட்ஸ் இல்லைன்னா நமக்கு கார்டியன் ஒருத்தர் இருப்பார், அந்த கார்டியன் தான் நம்மளை சப்போர்ட் பண்றாங்க. அப்ப இந்த இடத்துல கார்டியன்ங்கிறது சப்போர்ட் ஃபயர் அப்படின்னா இட் இஸ் எசென்ஷியல். நெருப்பு என்பது மிக முக்கியமானது. ஸோ யூ ஆர் தி எசென்ஷியல் சப்போர்ட் ஆஃப் தெம், தேர் கார்டியன் ஃபயர் யூ ஆர். டிவைட் த சீஸ் அண்ட் ஷோஸ் தி ப்ராமிஸ்ட் லேண்ட். அப்போ their second Moses, you are their second Moses. அப்படின்னா நமக்கு தெரியும், he is a prophet. அவரு அந்த இஸ்ரேலுக்கு மக்கள் போகும்போது அவர் கையில ஒரு பேண்ட், ஒரு மேஜிக்கல் ஸ்டிக் வச்சிருந்தாரு. அந்த மேஜிக்கல் ஸ்டிக் அப்படி யூஸ் பண்ண உடனே கடல் 2ஆக பிளவுபடுகிறது. பிளவுபட்ட உடனே மக்கள் வந்து அந்த இஸ்ரேல் மக்கள் இங்கிருந்து கடந்து அந்த பகுதிக்கு போயிடுறாங்க. விரோதிகள் வரும்போது மீண்டும் அந்த கடல் ஒன்றாக சேர்ந்து அவர்களை அழித்து விடுகிறது என்று ஒரு பைபிள்ல ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்கு. அதான் யூ ஆர் தேர் செகண்ட் மோசஸ். அப்போ மோசஸ் என்பவர் இந்த மக்களை காப்பாற்றுகிறவர்.
அப்போ you are the second Moses, you are the second prophet. People believe you are their second Moses, whose extended wand na அந்த மந்திர the magical stick, his extended என்றால் நீட்டப்பட்ட, அந்த கையினால் நீட்டப்பட்ட அந்த மேஜிக்கல் வேண்டை பயன்படுத்தி divides the sea, கடலை இரண்டாக பிரித்து, and shows the promised land, மக்களுக்கு அந்த கடல் கடந்து சென்று அங்கே இருக்கக்கூடிய அந்த லேண்டுக்கு போவதற்கு மக்களுக்கு வழிகாட்டிய மோசஸ் ப்ரொஃபெட். அப்போ மோசஸ் எப்படி அந்த மக்களுக்கு வழிகாட்டினாரோ அதே மாதிரி நீயும் இந்த மக்களுக்கு வழிகாட்டுவாய். யூ ஆர் த செகண்ட் மோசஸ் என்று மக்கள் நம்புகிறார்கள். So you are their second Moses, whose extended wand divides the seas and shows the promised land. Whose dawning day, அவருடைய விடியல். விடியல் என்று சொன்னாலே என் வாழ்க்கை எப்போதான் விடிய போதோ தெரியல அப்படின்னா ஒரு நல்வழி பிறக்கிறது. So you are their dawning day in every distant age. distant என்றால் பெரிய இடைவெளி, அதாவது யங் அண்ட் ஓல்டுன்னு அர்த்தம். யங் இளைஞர்கள், ஓல்டு ரெண்டுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய இடைவெளி இருக்கு இல்லையா. ஸோ நிறைய டிஸ்டன்ஸ் இருக்கு. ஒரு 20 வயசு இளைஞன், ஒரு 60 வயது முதியவர், ரெண்டு பேருக்கும் இடையில 40 இயர்ஸ் கேப் இருக்கு. அதுதான் டிஸ்டன்ட் ஏஜ்ங்க. ஸோ டிஸ்டன்ட் ஏஜ் அப்படின்னு சொன்னால் இருவரையும் பிரிக்கக்கூடிய நீண்ட வயது அப்படின்னா யங் அண்ட் ஓல்டு அப்படின்னு அர்த்தம். அண்ட் எவ்ரி யூத் அண்ட் எவ்ரி ஓல்டு பீப்புள் has exercised the sacred prophet's rays. The sacred prophet, the புனிதமான the prophet மோசஸ் இருக்கார் இல்லையா, அவருடைய உணர்வுகளை செயல்படுத்துவதற்கு இளைஞர்கள் முதல் முதியவர்கள் வரை தயாராக இருக்கிறார்கள். The young man's vision, you are the young man, you are the people's prayer. You are the people's prayer. மக்கள் வேண்டுகின்ற ஆள் நீதான். எங்களுக்கு ஒரு நல்ல லீடரை கொடு என்று மக்கள் வேண்டுகிறார்கள், அது நீதான். The people's prayer you are. The glad diviner's theme. The glad மகிழ்ச்சியாக, divine தெய்வீகத்தன்மை வாய்ந்த திட்டமிடுகின்றவர்கள். இந்த நாடு தெய்வீகத்தன்மை வாய்ந்தவர்கள் திட்டமிட்டார்கள்னா என்ன இருக்கும்? ஒரு நல்லதாகத்தான் இருக்கும். அதனால people believe, people think that you are their glad diviner's theme. இந்த நாட்டிற்கு மகிழ்ச்சியை தரத்தக்க தீம், திட்டங்களை தீட்டுகின்ற வன் நீ என்று அவர்கள் நம்புகிறார்கள். You are the people's prayer. You are the glad diviner's theme. You are the young man's vision. இளைஞர்களினுடைய கனவு நீ. You are the young man's vision and the old man's dream. இளைஞர்களினுடைய விசன் நீதான், ஓல்டு மென்னுடைய ட்ரீமும் நீதான். ஸோ இளைஞர்கள் முதியவர்கள் என்று இல்லாமல் இந்த நாட்டில் உள்ள எல்லா மக்களினுடைய எதிர்பார்ப்பு, ஆசை நீ வர வேண்டும் என்பதுதான். The young man's vision and the old man's dream you are. The Savior. நீதான் இந்த மக்களை காப்பாற்றப் போகிறாய் என்று அவர்கள் நம்புகிறார்கள். So people consider, people regard that you are the savior of them. The nation's vows confess. இந்த நாட்டினுடைய vow, இந்த நாடு முன்னேற வேண்டும், நாடு சிறந்த விளங்க வேண்டும் என்கின்ற உறுதிமொழியின் நம்பிக்கை நீதான். நீதான் இந்த நாட்டு மக்களை காப்பாற்றப் போகிறாய். And never satisfied with seeing bless. அப்படிப்பட்ட தன்மையுடைய நீ, you should not be satisfied with their bless. அவர்களுடைய சொல்றாங்கல்ல, எனக்கு எதுவும் வேணாங்க, உங்க ஆசீர்வாதம் இருந்தா போதுங்க. மக்கள் உன்னை எதிர்பார்க்கிறான், மக்கள் உன்னை நம்புறான். இளைஞர்களிலிருந்து முதியவர்கள் வரையும் நீதான் ஆள வேண்டும், நீதான் பட்டத்திற்கு வர வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஈவன் தோ யூ ஆர் இல்லெஜிட்டிமேட். நீ ஒரு லெஜிட்டிமேட் கிடையாது என்று தெரிந்தால் கூட மக்கள் ஒன்னதான் எதிர்பார்க்கிறாங்க. அண்ட் நெவர் சாட்டிஸ்ஃபைட் வித் சீயிங் பிளஸ். அப்போ வெறும் பிளஸ், அதோட சாட்டிஸ்ஃபை ஆயிடக்கூடாது. ஸ்விஃப்ட்,
நீ ரொம்பவும் சுறுசுறுப்பா இருக்கணும். அண்ட் பி ஸ்போக்கன் பாம்ப். பாம்ப் அப்படின்னா ஒரு ஆடம்பரமான, பாம்ப் இஸ் பாம்பஸ் அப்படின்னா ரொம்ப ஆடம்பரமாக இருக்கிற, இந்த இடத்துல ஒரு ப்ரொஃபஷன். அண்ட் பி ஸ்போக்கன் பாம்ப் தை ஸ்டெப்ஸ் ப்ரொக்ளைம். ப்ரொக்ளைம் என்றால் அறிவிக்கிறது. நீ swift and speed spoken palms thy steps proclaim. அதாவது டியூக் ஆஃப் மான்மவுத், அதாவது கிங் டேவிட்னுடைய தம்பி, அதாவது இப்ப இருக்கக்கூடிய அரசர் சார்ல்ஸ் செகண்டுடைய பிரதர் டியூக் ஆஃப் மான்மவுத். ஏன்னா சார்ல்ஸ் செகண்ட் இல்ல, அவருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அதுக்கு அடுத்து பட்டத்துக்கு வர, ஏன்னா அவருக்கு வாரிசு இல்லை, லெஜிட்டிமேட் சன் இல்லை. அதனால அவருடைய வாரிசு, அடுத்த வாரிசு அப்படின்னா சகோதரனுடைய மகன், அவன் டியூக் ஆஃப் மான்மவுத். அவன் வரும்போது சொல்றாரு, உன்னதான் மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. ஆனா அந்த டியூக் ஆஃப் மான்மவுத் வரும்போது அண்ட் ஸ்விஃப்ட் அண்ட் பி ஸ்போக்கன் பாம்ஸ் யுவர் ஸ்டெப்ஸ் ப்ரொக்ளைம். So on his return, when Duke of Monmouth was returned, அதாவது டியூக் ஆஃப் மான்மவுத் ரிட்டர்ன் ஆகும்போது மக்கள் ஒரு பெரிய ஊர்வலம்லாம் நடத்தினாங்க. அப்போ டியூக் ஆஃப் மான்மவுத் உனக்கு கிட்டத்தட்ட ஒரு போட்டியாளன் மாதிரி இப்போதைக்கு இருக்கான். ஆனா மக்கள் ஒன்னதான் விரும்புறாங்க. அண்ட் அப்படி இருக்கு. அண்ட் ஸ்டாமரிங் பேப்ஸ். ஸ்டாமரிங் என்றால் வாய் பேச முடியாம மழலை பேசுகின்ற. ஸ்டாமர் அப்படின்னா திக்கிறதுன்னு. சின்ன குழந்தைங்க பேசும்போது நான் திக்கி திக்கி தான் பேசும், ஏன்னா அதுக்கு ஃப்ளூயண்டா பேச வராது. அந்த ஸ்டாமரிங் பேப்ஸ் இருக்காங்களே குழந்தைகள் ஆர் டாட் டு லிஸ்ப் யுவர் நேம். பெற்றோர்கள் எல்லாம் சின்ன குழந்தைங்க அதுங்க பேச்சு தடுமாறி பேச ஆரம்பிக்கும் போதே உன்னுடைய பெயரை உச்சரிப்பதற்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். அப்படின்னா மக்கள் உன் மேல அதிக விருப்பத்தில் இருக்கிறார்கள். And stammering babes are taught to lisp your name. How long will you the general joy detain? How long? எவ்வளவு நாளைக்கு தான் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக உன்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா, அத எவ்வளவு நாளைக்கு தான் நீ தடுத்து நிறுத்தி இருக்க போற? சீக்கிரம் நீயும் வா, நீயும் வந்து. ஏன்னா மான்மவுத் வந்தான்னா அவனுக்கு பெரிய ஊர்வலம் நடக்குது. ஆனா மக்கள் உன்னைத்தான் எதிர்பார்க்கிறாங்க. குழந்தைகளுக்கு கூட உன்னுடைய பெயரைத்தான் உச்சரிப்பதற்கு சொல்லித் தருகிறார்கள். எவ்வளவு நாள் தான் அவர்களுடைய எதிர்பார்ப்பை நீ ஏமாற்ற போகிறாய்? How long will you the general joy of the people detain? அந்த மக்களினுடைய மகிழ்ச்சியை எவ்வளவு நாளைக்கு தான் நீ நிறுத்தி வைக்க போற? Starve. The people are starved. பசித்திருக்கிறார்கள் அப்படின்னா நீ வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்த்து. இந்த இடத்துல ஸ்டார்னா சோறு வேணும்னு இல்லை, நமக்கு ஒரு நல்ல லீடர் வேண்டும் என்று அவர்கள் பசியால் இருக்கின்றார்கள். நீதான் அதை நிறைவேற்ற வேண்டும். அண்ட் defraud the people of your reign. உன்னுடைய ஆட்சியை அவர்களுக்கு கொடுக்காமல் அவர்களை நீ ஏமாற்றி விடக்கூடாது, ஃப்ராட் பண்ணிடக்கூடாது. defraud அப்படின்னா நீ ஏமாத்திடக்கூடாது. ஒரு நல்ல ஆட்சி நீதான் வரணும் அப்படின்னா அவங்க பசி எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களினுடைய எதிர்பார்ப்பை நீ எந்த விதத்திலும் fraudulent-ஆக ஏமாத்திரவிட. Starve and defraud the people of your reign. Content ingloriously to pass thy days. உன்னுடைய காலங்களை, டேஸ்னா நாட்களை கடத்துறது. அதாவது இப்போ ஆப்சலாம் அவனும் ஒரு சின்ன பகுதிக்கு ஒரு குறுநில மன்னன் மாதிரி இருக்கான். ஆனா இப்போ உன்னை அந்த சார்ல்ஸ் செகண்ட் என்கின்ற மிகப்பெரிய இந்த நாட்டினுடைய அரசனாக ஆகணும்னு மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. ஏதோ நம்ம ஒரு சின்ன ராஜா, ஒரு சின்ன குறுநில மன்னனாக இருக்கான், வேணுங்கிற வசதி இருக்கு, எல்லா கம்ஃபர்டபுள், ஏன்னா ஒரு ராஜா அவனுக்கு வேணுங்கிற எல்லாமே கிடைக்கும். அப்ப இது கிடைக்குது, நம்ம ஏண்டா அதுக்கு போயிட்டு அப்படின்னு இந்த விஷயத்திலேயே நீ சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்துராத. கண்டென்ட் சாட்டிஸ்ஃபை, கண்டென்ட் இன்க்ளோரியஸ்லி டு பாஸ் யுவர் டே. இன்க்ளோரியஸ், க்ளோரியஸ் அப்படின்னா ரொம்ப க்ளோரியஸா உன்னுடைய காலத்தை நீ கடத்தணும். ஒரு மிகப்பெரிய பேரரசனாக இருந்து உன்னுடைய காலத்தை கடத்தணும்.
ஆனால் நீ என்ன பண்ற, ஒரு சின்ன பகுதிக்கு ஒரு அரசனாக இருந்து கொண்டு இன்க்ளோரியஸ்லி யூ பாஸ் யுவர் டேஸ், உன்னுடைய காலத்தை கழித்து கொண்டிருக்கிறாய். கண்டென்ட் அதுலயே நீ சாட்டிஸ்ஃபை ஆகிற, அதே போதும் அப்படின்னு நீ சாட்டிஸ்ஃபை ஆகிற. கண்டென்ட் இன்க்ளோரியஸ்லி டு பாஸ் யுவர் டேஸ் லைக் ஒன் ஆஃப் வர்ச்சூஸ் ஃபூல்ஸ் that feeds the price till your fresh glories which now shine so bright. Like one of virtuous fools. Virtuous fools. சிலர் நல்லவனா இருப்பான், ஆனா முட்டாளா இருப்பான். அவனை யாராவது ஏதாவது ரெண்டு புகழ்ந்து சொன்னான்னா போதும்னா அதோடையே அவன் திருப்தி அடைஞ்சிருவான். இப்ப நீ ஒரு ராஜா, நீ ஒரு சின்ன பகுதிக்கு ராஜா, அங்க உன்னை ராஜான்னு கொண்டாடுவான் எல்லாருக்கும். உனக்கிட்ட 4 பேர் புகழ்ந்து பேசுவான், 2 கவிஞர்கள் உன்னை புகழ்ந்து பாடுவார்கள், எல்லாம் நடக்கும். அதுலேயே நீ சாட்டிஸ்ஃபை ஆகக்கூடாது, ஏன்னா அதை விட பெருசு உனக்கு இருக்கு. லைக் ஒன் ஆஃப் வர்ச்சுஸ் ஃபூல்ஸ் தட் ஃபீட்ஸ் ஆன் பிரைஸ். வெறும் புகழ்ச்சியிலேயே மனநிறைவு அடைந்து கொண்டிருக்கின்ற நற்குணங்கள் உடைய ஒரு முட்டாளாக நீ இருந்து விடக்கூடாது. டில் யுவர் ஃப்ரெஷ் க்ளோரிஸ், உன்னுடைய புதிய பெருமை which now shine so bright, மிகவும் பிரகாசமாக ஷைன் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது. grow stale and tarnish with our daily sight. ஆனா அத உனக்கு நல்ல பிரகாசமா இருக்கு, ஆனா அதை தினம் இப்படியே பண்ணி 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 அது கொஞ்சம் காலத்துல என்ன ஆயிடுனா ஸ்டேல், grow stale till your fresh glories which now shine so bright. அது ரொம்ப பிரகாசமா இருக்கு, ஆனா grow stale and tarnish with our daily sight. ஆனா தினசரி அந்த பிரைட்டான லைட்டை பார்த்து 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 அப்படியே பழகி போய் காலப்போக்கில் அது என்ன ஆயிடுனா ஸ்டேல் ஆயிடும், கெட்டு போயிடும். ஸோ அப்போ காற்றுள்ள போதே தூட்டிக்கணும். இப்பயே மக்கள் உன்னை எதிர்பார்க்குறாங்க, ஆசையா இருக்காங்க, நீ அந்த இதுக்கு தந்தாப்புல வந்துட்டேன் அப்படின்னா நீ ஆயிடலாம். சரி போதும் அப்படின்னு இப்படியே இருந்தேன்னு வச்சுக்க, அப்புறம் மக்கள் அப்படியே மனசு மாறி அப்புறம் வேற எதுக்கு போயிடுவாங்க. மக்கள் இப்போ உன்னை எதிர்பார்க்குறாங்க, உனக்கு பிரைட்டான எதிர்காலம் இருக்கு, இப்பயே நீ வந்துரு. அப்படி இல்லைன்னா ஸ்டேல், ஊசி போயிடும். ஒரு பொருள், ஒரு நல்ல உணவு இப்போ சாப்பிட்டா அதனுடைய வேல்யூவே கூட, ஆனால் ஒரு நாள் கழிச்சு அது ஸ்டேல் ஆகிடும். அப்புறம் தூக்கம் கையில் தொடுறது கூட யாருக்கும் பிடிக்காது, அப்படி போயிடும். ஸ்டேல், நீ ஸ்டேல் ஆயிடுவ. grow stale and tarnish. என்னால் ஒளி இழந்து போய் விடுவாய். and tarnish with our daily sight. தினம் பார்த்து 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 ஆமா இவன் தான் வரேன்னு சொல்லுவான், வரமாட்டான். ரஜினிகாந்த் விஜய்க்கே இவ்வளவு இருக்குன்னா ரஜினிகாந்த் அவருடைய பீரியட் ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி ரஜினிகாந்த் நீங்க விஜயை விட பல மடங்கு இருந்துச்சு. அப்போ அவர் வந்திருந்தாருன்னா ஒருவேளை எல்லாமே தமிழ்நாட்டினுடைய அரசை கூட மாறி இருக்கலாம். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, அப்படியே தள்ளி 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 போயிட்டாரு. இப்போ அவர் படம் ஓடுறதுக்கே எங்கேயாவது நார்த் இந்தியாவிலேருந்து ஒரு ஆக்டர், கேரளாவிலேருந்து ஒரு ஆக்டர், கன்னடாவிலேருந்து ஒரு ஆக்டர், இப்படி பல ஆக்டர்ஸை போட்டுக்கிட்டு தான் ஒரு மாதிரி தள்ள வேண்டியது இருக்கு. மாறி போச்சு. அதெல்லாம் உனக்கு அந்த பீரியட் இருந்துக்கு அந்த பீரியட்ல தான் நீ இறங்கணும். அப்படி இறங்கியிருந்தேன்னா நேரம் அடிச்சு தூக்கிருக்கலாம். இல்லைன்னா காலம் போக்கில் எல்லாமே போயிடும். ரஜினிகாந்த் இஸ் பெஸ்ட் எக்ஸாம்பிள். grow stale and tarnish with our daily sight. believe me, நான் சொல்றதை நம்பு. ராயல் யூத், அரச குடும்பத்தை சார்ந்த இளைஞனே, நான் சொல்வதை நீ நம்பு. your fruit must be gathered ripe. பழம் இப்ப பழுத்து இருக்கும் போதே அதை பறிச்சிடணும். நீ அப்படியே விட்டுட்டேன்னு வச்சுக்க, மரத்திலேயே அழுகி கீழே விழுந்து வீணா போயிடும். ஸோ believe me, royal youth, thy fruit must be gathered ripe or not upon the tree. அப்படியே மரத்தில் அதை விட்டுறக்கூடாது, பறிச்சிடணும். heaven has to all allotted soon or late some lucky revolution of their fate. heaven has to all allotted, எல்லாம் உனக்கு சாதகமாக heaven உனக்கு அலாட் பண்ணியிருக்கு. soon or late, இப்போவோ அல்லது பின்னாடியோ. soon வெகு சீக்கிரம் வந்துரு, or late ஆயிராத. some lucky revolutions of their fate. some lucky revolution என்றால் சுழற்சி, revolve, சுழற்சி. உனக்கு அதிர்ஷ்டத்தின் சுழற்சி, இப்ப அதிர்ஷ்டம் சுழன்று உன் பக்கம் கரெக்டா வந்திருக்கு.
ஆஃப் தேர் ஃபேட், மக்களினுடைய விதி. அந்த அதிர்ஷ்டம் சுழன்று உன் பக்கம் வந்து நிக்குது. whose motions if we watch and guide with skill, அந்த மோஷன், அந்த இயக்கத்தை நீ ரொம்பவும் கவனிச்சுக்கிட்டே இருந்து புத்திசாலித்தனமா ரொம்ப ஸ்கில் திறமையா நீ அதை கைட் பண்ணிட்டேன்னு வச்சுக்க. அதாவது உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும், நீ தான் அதை பயன்படுத்திக்கணும். அந்த அந்த கருத்துல சொல்லலாம். உனக்கு எல்லாம் சாதகமா இருந்து அந்த கால சக்கரம் அப்படி உனக்கு சாதகமா வருது. நீ தான் அந்த மோஷன், அந்த மூமெண்ட், அந்த இயக்கத்தை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்து அண்ட் கைட் வித் ஸ்கில், ரொம்ப திறமையோட நீ அதை கைட் பண்ணுனேன்னு வச்சுக்க. அப்படி பண்ணிட்டேன்னா பிராக்கெட்ல ஃபார் ஹியூமன் குட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹியூமன் வில். மனிதனுடைய, அதாவது நீ ஹியூமன் வில், நீ மன உறுதி, மன உறுதியோட நீ மன உறுதியை சார்ந்துதான் மனுஷனுடைய நல்லது நடக்கும். இப்ப நீ வந்து உனக்கு காலம் வந்து உனக்கு ஃபேவரா இருக்கு, நீ உறுதியோட அதை பின்பற்றிக்கணும். உறுதியோட அதை பிடிச்சு நீ பின்பற்றிட்டேன்னு வச்சுக்க, உனக்கு எல்லாமே நல்லதா மாறி போயிடும். நீ கொஞ்சம் அலட்சியமா விட்டுட்டேன்னு வச்சுக்க, கால சக்கரம் உன்னைய விட்டு நவுந்து போயிடும். அதுக்கப்புறம் நீ உள்ள வரணும்னு நினைச்சாலும் வர முடியாது. For human good depends on human will. Our fortune rolls as from a smooth descent. நம்முடைய அதிர்ஷ்டமானது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிடும், ஃப்ரம் யூ ஸ்மூத், அப்படி ஸ்மூத்தா டிசன்ட், கீழ் நோக்கி இறங்க ஆரம்பிச்சிடும். அண்ட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் டேக்ஸ் த பெண்ட். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் டேக்ஸ் த பெண்ட். அதாவது உன்னுடைய வாழ்க்கை இப்படி போய்கிட்டே இருக்கு, அதை கொஞ்சம் இந்த பக்கம் திருப்பு. இப்போ நீ ஒரு சின்ன ஒரு டியூக், அதோட அப்படியே இருந்துடாத, அப்படியே போய் கொஞ்சம் உன் பாதையை இந்த பக்கம் திருப்பு. அப்படியே போயிட்டேன்னா அதோட போயிட வேண்டியதான். கொஞ்சம் அப்படி நீ டேக்ஸ் த பெண்ட். பட் இஃப் அன்சைஸ்டு, அன்சைஸ்டு, இப்ப நீ அதை பிடிக்கவில்லை என்றால், சைஸ் அப்படின்னா பிடிக்கிறது, கைப்பற்றுதல். அன்சைஸ்டு என்றால் அதை நீ இப்பொழுது கைப்பற்றவில்லை என்றால், ஷீ என்பது த ஃபார்ச்சூன், அந்த அதிர்ஷ்டமானது கிளைட்ஸ் அவே, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நழுவி போயிடும். கிளைட்ஸ் அவே லைக் விண்ட், லைக் விண்ட், எப்படி அப்படி காற்று அப்படி நழுவி உன் கையை விட்டு போயிடுதோ அப்படி போயிடும். அண்ட் லீவ்ஸ் ரிப்பெண்டிங் லைக் விண்ட், அண்ட் லீவ்ஸ் ரிப்பெண்டிங் ஃபாலி ஃபார் பிஹைண்ட். ரொம்ப நாள் கழிச்சு அந்த இலைகள் அந்த காற்றினால் இலைகள் அடிச்சுட்டு போயிடும். இப்போ நீ பிடிக்கல அப்படின்னா காலப்போக்கில் எல்லாமே உன்னை கையை விட்டு நழுவி போயிடும். அப்போ ஃபார் பிஹைண்ட், பிற்காலத்தில் ஒரு நாள் நீ அதை நினைத்து வருத்தப்படுவாய். அப்பயே நம்ம அதை பிடிச்சிருக்கலாம், விட்டுட்ட அப்படின்னு நீ ஒரு காலத்தில் நினைப்பாய். அண்ட் லீவ்ஸ் ரிப்பெண்டிங் ஃபாலி ஃபார் பிஹைண்ட். நவ் ஷீ மீட்ஸ் யூ. ஷீ என்பது ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம். நவ் ஷீ மீட்ஸ் யூ, அதிர்ஷ்டம் இப்போ உன்னை சந்திக்குது. வித் எ க்ளோரியஸ் பிரைஸ், மிகப்பெரிய பரிசினை உனக்கு கொடுப்பதற்காக இந்த கால தேவதை, இந்த அதிர்ஷ்டம் உனக்காக காத்துட்டு இருக்கு, உனக்கு காத்துட்டு இருக்கு, டெம்ப்ட் பண்றான். உனக்காக கால தேவதை அப்படியே அரச சபை, அரசு நீதான், நாட்டினுடைய அரசன், மாமன்னன், அந்த இது உனக்கு தேடி வருது, உன்னை காத்துட்டு இருக்கு. வித் எ க்ளோரியஸ் பிரைஸ் and spreads her locks before her as she flies. அப்படியே அந்த அதிர்ஷ்ட தேவதை பறக்கும் போது அதனுடைய குழல் கற்றைகள் அப்படியே விரிஞ்சு ஓ மேல படுது, அதிர்ஷ்டம் ஓ மேல படுது. and spreads her lock, the rape of the lock, lockனா குழல் கற்றை, கூந்தல், அது before her, அவள் கண்முன் முன்பாக இருக்கிற குழல் கற்றையானது அப்படியே ஓ மேல ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. as she flies, அது பறந்து போகும்போது. had thus old David, from whose loins you spring. நீ எங்கிருந்து தோன்றினாய்? டேவிட்னுடைய லாயின், லாயின் என்றால் அறை, அதாவது இந்த தொடை பகுதியும் வயிற்று பகுதியும் அந்த சேர்ற அந்த ஜாயிண்ட், அதுதான் லாயின்னு பேர். அங்கதான் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கோவணம் கட்டுறாங்க இல்லையா, அந்த கோவணம்ங்கிறத அங்க கட்டுவாங்க. அதனாலதான் அதுக்கு பேரே லாயின் கிளாத்னு பேர். லாயின் கிளாத் அப்படின்னா கோவணம். அப்ப இந்த பகுதி, அந்த லாயின், அந்த கீழ்ப்பகுதி, அந்த தொடைப்பகுதி அப்படி ஜாயின் ஆகிற அந்த லாயின், அந்த லாயின்ல இருந்து தான் நீ தோன்றுன.
கிங் டேவிட்னுடைய லாயின்ஸ்ல இருந்து தோன்றியவன் நீ, அதாவது அரசனிடமிருந்து நீ தோன்றினாய், அப்படி சொல்லலாம். Had this old David from whose loins you spring not dared when fortune called him to be king? அரசன் முதல்ல கிங் டேவிட் நாடு கடத்தப்பட்டான். ஆனா இங்க குழப்பம் நீடித்து இந்த சிவில் வார் வந்ததுக்கு அப்புறம் டேவிட்டே வந்தா பரவாயில்லன்னு மக்கள் நினைக்கும் போது டக்குன்னு துணிச்சலாம் வந்துட்டான். இல்ல இல்ல போதும் நம்ம இங்கே இருந்த ஏன்டா அவங்களோட அப்படின்னு நினைக்கல, வந்தான்ல, அப்ப துணிச்சலாம் வந்தான்ல. அவனுடைய ஆள் தானே நீ, அவனுடைய பையன் தானே நீ. அப்ப அவன் எப்படி துணிச்சலாம் வந்தான்? ஒரு இடம், ஒரு சந்தர்ப்பம் வரும்போது டக்குன்னு அதை பயன்படுத்திட்டு நாடு கடத்தப்பட்டிருந்தாலும் அவன் திரும்பி வந்துட்டான். Had this old David from whose loins you spring, அவனுக்கு பிறந்தவன் தானே நீ. Not dared when fortune called him to be king, அவன் மாத்திரம் அரசனாக வருவதற்கு அவனை ஃபார்ச்சூன் அழைக்கும் போது இஃப் ஹி இஸ் நாட் டேட், அவன் மாத்திரம் துணிச்சலா இல்லைன்னு இருந்திருந்தான்னா இப்ப அவன் அரசனாவே ஆயிருக்க மாட்டான், அவனும் அரசனாயிருக்க மாட்டான். அவங்கிட்ட இருந்து பிறந்த நீயும் இப்ப அரசனாயிருக்க மாட்டான். அப்போ அவன் எவ்வளவு துணிச்சலா அரசனா ஆயிடும், துணிச்சலா அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினான். அதை போல நீ என்ன பண்ணும், உனக்கு ஒரு சந்தர்ப்பம் வருது, துணிச்சலாக பயன்படுத்திக்கொள். And not dared when fortune called him to be king at Garth. அது கார்த். இந்த கார்த் GARTH, அது GATHன்னு போட்டிருக்காங்க, ஆனா அது ஒரிஜினல் நேம் GARTH. இந்த கார்த்துங்கிற இடத்துல தான் அவன் இருந்தான். இங்கிருந்து ஓடி போயிடும். சார்ல்ஸ் ஃபர்ஸ்ட் கொல்லப்பட்ட உடனே அடுத்து நம்மளையும் கொன்னுடுவாங்கன்னு ஓடி போயிட்டான். ஓடி போய் கார்த்துங்கிற இடத்துல தான் இருந்தான். ஆனா மக்களுக்கு இங்க சிவில் வார், அரசன் இல்லை, சிவில் வார் வந்துருச்சு. அப்போ சிவில் வார் வந்த உடனே மக்கள் அந்த சிவில் வார்ல ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்படி கஷ்டப்பட்ட மக்கள் என்ன செய்யறாங்க, எங்க அப்பா அதுக்கு ராஜா இருக்கும்போதாவது நல்லா இருந்துச்சுடா, அவன் பையன் ஓடி போயிட்டான், திரும்பி அவனே கொண்டு வாங்கடா, அவன் இருந்தாலும் நல்லா ஆட்சி செய்வான் என்று அவர்கள் நினைத்தார்கள். அப்போ அவன் அந்த சந்தர்ப்பத்தை மக்கள் நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே டக்குன்னு உள்ள இவன் வர வேண்டும் என்று நினைத்தவர்களோட சேர்ந்து டக்குன்னு ஆட்சியை பிடிச்சி ஆட்சியில் இருக்கான். அவனுக்கு பிறந்தவன் தான் நீ. அப்போ உனக்கு ஒரு சந்தர்ப்பம் வருது இல்ல, நீ அதை பயன்படுத்தணுமா இல்லையா? At God and exile he might still remain. அவன் நாடு கடத்தப்பட்டவன் அங்கிருந்து வந்தான். அப்படி வரலன்னா he might still remain. இன்னைக்கு அவன் அங்க கார்த்துல தான் உட்கார்ந்துட்டு இருக்கணும். அவனுக்கு என்ன இருக்கு? And heaven's anointing oil had been in vain. இவனை அரசனாக்க வேண்டும் என்கின்ற ஹெவனுடைய எண்ணமானது யூஸ்லெஸ்ஸா போயிருக்கும். அவன் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி துணிச்சலோட வரலன்னா. இப்போ பங்களாதேஷ்ல இந்த ஷேக் ஹசீனா என்பவர் நாடு கடத்தப்பட்ட அங்க இருக்கிறவன்னா இளைஞர்கள்லாம் சேர்ந்து இது பண்ணிட்டாங்க. இப்போ அந்த இளைஞர்களுடைய கை வீக்காகி ஷேக் ஹசீனாவுடைய சப்போர்ட்டர்ஸ் அவங்களே வந்தா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா டக்குன்னு அவங்க வரணும். தன்னுடைய சப்போர்ட்டர்ஸோட சேர்ந்து அந்த எதுக்கிறவன்லாம் அடிச்சு கீழே உட்கார வச்சுட்டு ரூல் பண்ணணும். அதான் ஒரு ராஜனுக்குரிய தந்திரம். இதை கிங் டேவிட் பண்ணாரு. இதை அவன் பண்ணலன்னு வச்சுங்களேன், இவன் இன்னும் நாடு கடத்தப்பட்டு அங்கேயே தான் இருந்திருக்கணும், கார்த்திலே தான் உட்காந்துருக்கணும். And heaven's anointing oil had been in vain. Let his successful youth your hopes engage, but shun the example of declining age. Let his successful youth, அவனுடைய வெற்றிகரமான இளமை காலமானது your hopes engage. அவருடைய அந்த இளமை காலத்துல எங்கேஜ் பண்ணினதுனால அவருடைய நம்பிக்கைக்குரியவனாக நீ பிறந்திருக்கிறாய். அந்த இளமை காலத்தை அவர் நல்லா கழிக்கிறாரு. அப்ப கழிக்கும் போது அதுல நீ பிறந்திருக்கிறாய். Let his successful youth your hopes engage, but shun the example of declining age. ஆனா இப்போ அவருக்கு என்ன ஆயிடுச்சு? ஏஜ் டிக்ளைன் ஆயிடுச்சு. அவர் நல்லா சக்சஸ்ஃபுல்லா தான் வந்தார். ஆனா இப்போ டிக்ளைனிங் ஏஜ், அவருடைய வயது அதிகரித்து கொண்டிருக்கிறதுனால் அவர் இப்போ நிறைய காரியங்களை செய்ய முடியாது. Behold him now, setting, behold him now. இப்போ அவனை நீ பார். Behold him, see him. Behold, see him, setting
in his western sky. இப்போ அவருடைய நிலைமை என்ன எப்படி இருக்கு? சார்ல்ஸ் செகண்டுடைய நிலைமை, behold your fathers, behold him, இப்போ அவரை பாரு, setting in his western skies, மேற்கத்திய ஸ்கைல, மேற்கு ஆகாயத்தில் மறைகின்ற சூரியனை போல் இருக்கிறார். இப்போ அவ்வளவுதான், அவரு நல்லா வந்தாரு, நல்லா இருந்துட்டாரு. இப்போ அந்த பாப்பிஷ் பிளாட்னு ஒரு பிளாட்டை கொண்டு வந்தாங்க. பிளாட்னு வந்து அவருடைய இமேஜ் எல்லாம் கொஞ்சம் சிதறுது. அவர் வந்து ஜெபுசைட், அவர் வந்து ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவராக இருக்காரு. ஆனால் மக்கள் வந்து பெருவாரியாக ப்ராட்டஸ்டண்டாக இருக்காங்க. அதனால இப்போ அவருக்கு வந்து அந்த டிக்ளைன் ஆயிடுச்சு. சொல்றான், behold him, see him now, setting in his western sky, மேற்கு ஆகாயத்தில் மறைகின்ற சூரியனை போல் இருக்கிறார். இனிமே அவருடைய இது அஸ்தமிக்குது. the shadows lengthening as the vapors rise. இப்போ அவருடைய ஷேடோ தான், அவருடைய ஆக்சுவலா இல்ல, அவருடைய அப்படியே முடிஞ்சு போச்சு, அவருடைய காலம் முடிஞ்சு அவருடைய வேப்பர் அப்படியே போகுது, அதனுடைய நிழல் தான் இருக்கு. சார்ல்ஸ் செகண்டுடைய அந்த பழசு இல்ல வேப்பர் சைஸ். he is not now as when on Jordan's sand. அந்த ஜோர்டானுடைய மணலிலே அவர் கால் பதிக்கும் போது எப்படி இருந்தார், அப்படிப்பட்டவராக இப்பொழுது அவர் இல்லை. the joyful people throngs to see him land. அவர் முதலாக இங்கே வந்து தரையிறங்கும் போது, இந்த நாடு கடத்தப்பட்டு கார்த்ல இருந்து அவர் இங்கே வரும்போது, the joyful people, மகிழ்ச்சியாக இருந்த மக்கள், thronged, ஒரு பெரிய கூட்டமாக கூடி, to see him, அவரை பார்ப்பதற்கு. இவங்க தான் விரட்டி விட்டாங்க. ஆனா இப்ப திரும்பி அவர் வந்த உடனே அவரை பார்ப்பதற்கு மகிழ்ச்சியில் மக்கள் பெரு வெள்ளமாக கூடியிருந்தார்கள். see him land, covering the beach. அந்த அவர் அப்படியே வந்து கடல், வெளிநாட்டில இருந்து அவர் அந்த காலத்துல கப்பல்ல தானே வந்திருப்பாங்க. இப்ப நம்ம ஃபிளைட்ல வந்திருப்பாங்க. அப்போ அவர் அந்த கப்பல்ல வந்து அந்த இறங்கும் போது அந்த கடற்கரை மணல் இருக்கு பாருங்க, கவரிங் த பீச், அந்த பீச் முழுக்க அவரை வரவேற்பதற்கு மக்கள் வெள்ளம் கூடி இருந்தது. அண்ட் பிளாக்கனிங் ஆல் த ஸ்ட்ராண்ட், அந்த அந்த பீச்சில் இருக்கக்கூடிய மணல் முழுவதும் மக்களின் தலையினால், அப்படியே மக்களின் தலை எங்க பார்த்தாலும் அப்படி இருக்கு, ஃபுல்லா இருக்கு. கவரிங் த பீச் அண்ட் பிளாக்கனிங் ஆல் த ஸ்ட்ராண்ட். பட் லைக் த பிரின்ஸ் ஆஃப் ஏஞ்சல்ஸ், ஆனால் லைக் த பிரின்ஸ் ஆஃப், தேவதைகளினுடைய இளவரசனாகிய சாட்டன். சாட்டன் அப்படிதான் இருந்தான். கடவுள் தேவதைகளினுடைய அரசனாக கடவுளுக்கு அடுத்த நிலையில் இருந்தான் சேட்டன். ஆனா அவன் வந்து நாம கடவுளானா என்னன்னு எண்ணம் அவனுக்கு தோணுச்சு. இந்த எண்ணம் அவனுக்கு தோண உடனே கடவுள் அதை அவனை புரிந்து கொண்டு அவனை வந்து பாதாள லோகத்துக்கு தள்ளிட்டார். ஆனா முதல்ல அவன் எங்க இருந்தான், இந்த பிரின்ஸ் ஆஃப் ஏஞ்சல்ஸா தான் இருந்தான். பட் லைக் த பிரின்ஸ் ஆஃப் ஏஞ்சல்ஸ் ஃப்ரம் ஹிஸ் ஹைட், அந்த அளவுக்கு பிரின்ஸ் ஆஃப் ஏஞ்சல்ஸாக உச்ச நிலையில் இருந்தவன் சாட்டன். கம்ஸ் டம்பிளிங் டவுன்வர்ட், அங்க இருந்தவன் அப்படியே தலைகுப்புற அங்க இருந்து கீழே விழுந்துட்டான். டவுன்வர்ட் வித் டிமினிஷ்டு லைட், அப்படி பிரகாசமாக கடவுளுக்கு அடுத்த நிலையில் தேவதைகளினுடைய இளவரசனாக பிரகாசமாக கடவுளின் அடுத்த நிலையில் வீட்டிருந்த சாட்டன் அங்கிருந்து அப்படியே தலைகுப்புற கீழே விழுந்து டிமினிஷ்டு லைட், பாதாள லோகத்துல இருட்டுக்குள்ள போய் விழுந்துட்டான். டிமினிஷ்டு லைட், பிட்ரைட் பை ஒன் புவர் பிளாட், அது மாதிரி தான் ஆயிடும். இப்ப அதே மாதிரி தான் சார்ல்ஸ் செகண்டினுடைய நிலைமையும். பிட்ரைட் பை ஒன் புவர் பிளாட். புவர் பிளாட் அப்படிங்கிறது இந்த பாப்பிஷ் பிளாட். அது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பாப்பிஷ் பிளாட்னா என்னன்னு. அந்த பாப்பிஷ் பிளாட்டுங்கிற ஒரு பிளாட்ல அவனுடைய அந்த இமேஜ் போயிடுச்சு. அது மாதிரி பிரின்ஸ் ஆஃப் ஏஞ்சல்ஸா இருக்கவன் கடவுள் ஆகணும்னு நினைச்சு அந்த ஒரே ஒரு நினைப்புல கீழே அகர பாதாளத்தை வந்து இருட்டுக்குள்ள விழுந்துட்டான். அதே மாதிரி தான் சார்ல்ஸ் செகண்ட், இந்த பாம்பிஷ் பிளாட்டுங்கிற அந்த ஒரே ஒரு பிளாட் அவனுடைய இமேஜை சரிச்சிருச்சு. பிட்ரேயிங் பை ஒன் புவர் பிளாட் டு பப்ளிக் ஸ்கான், ஹி பிகம்ஸ் த ஸ்கான் ஆஃப் பப்ளிக். ஸ்கான் அப்படின்னா மக்களினுடைய அலட்சியத்திற்கு, மக்கள் அவனை அவதூறு பேசுற அளவுக்கு அவனை அலட்சியப்படுத்துற நிலைமைக்கு அது கொண்டு வந்துருச்சு. டு பப்ளிக் ஸ்கான். பிராக்கெட்ல அவர் ஒன்லி பிளஸிங் சின்ஸ் his cursed return. Our only blessing since his cursed return.
அந்த ரிட்டர்ன், அந்த திரும்பி வந்தான் இல்லையா, திரும்பி வந்ததிலிருந்து அவனுக்கு எதுவுமே இல்லை. அவ்வளவு புகழ் வாய்ந்தவனாக இருந்த அவனுக்கு ஒரே ஒரு சாபம், இந்த பாப்பிஷ் பிளாட் அவனுடைய இமேஜ், அது ஒரே ஒரு விஷயம் அவனுடைய இமேஜை சரிச்சிருச்சு. அதே மாதிரி தான் எவ்வளவு புகழ் வாய்ந்தவனா இருப்பான், ஒரே ஒரு சர்க்கிள் அவன் வாழ்க்கையை கம்ப்ளீட் தலையில மாத்திடும். அது மாதிரி ஆயிடுச்சு. அவர் ஒன்லி பிளஸிங் சின்ஸ் ஹிஸ் cursed return. Those heaps of people which one sheaf did mind. Those அந்த heaps of people, அந்த மக்களினுடைய கூட்டம், heap அப்படின்னா ஒன்னா குவிந்து இருக்கிற கூட்டம் அர்த்தம். heaps of people which one sheaf did mind. sheaf அப்படின்னா இந்த தாவரங் நெல் அல்லது கோதுமை வயல்களை அறுவடை செய்து ஒரு கட்டா கட்டியிருப்பாங்கல்ல, ஒரு கட்டா கட்டியிருப்பாங்க, அதுதான் ஷீப்னு பேர். அந்த மக்கள் கூட்டம் ஒரு அப்படியே, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நெல்லை வந்து அறுவடை செய்வாங்க. அறுவடை செய்த அந்த நெல் கதிர்கள் எல்லாம் ஒன்னா அப்படியே போட்டு கட்டுவாங்க. அந்த ஒன்னா கட்டின அந்த ஷீப், அந்த கட்டு. Those heaps of people which are sheep did bind, எல்லாம் ஒன்னா கட்டி அது இருந்துச்சு. blown off, ஆனா அது என்ன ஆயிடுச்சு, ஒரே ஒரு காத்து வீசின உடனே அப்படியே blown off அப்படின்னு ஊதப்பட்டு விட்டது. blown off and scattered, அப்படி சிதறி போயிடுச்சு. அவன் வரும்போது மக்கள் அவ்வளவு ஆசையா அவனை கொண்டாடி கொண்டு வந்தாங்க. ஆனா அந்த மக்களின் அன்பினால் கட்டப்பட்டு அவன் இருந்தான். ஆனா அந்த பாப்பிஷ் பிளாட்டுங்கிற ஒரே ஒரு பிளாட் வந்த உடனே அவன் வாழ்க்கையில எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்படி சேஞ்ச் ஆன உடனே இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா, அந்த ஒன்னா இருந்த கூட்டம்லாம் அப்படின்னு blown off and scattered, சிதறடிக்கப்பட்டு விட்டது. blown off and scattered by a puff of wind. அப்படின்னு ஒரு puff of wind, அப்படி ஒரு அப்படின்னு ஊதுன உடனே எல்லாம் சிதறி போய் இப்போ அவனுக்கு சப்போர்ட்டே இல்லாம போயிடுச்சு. puff of wind. What strength can he to your designs oppose? What strength he can he, what strength he can to your designs oppose? இப்போ டிசைன்னா உன்னுடைய பிளான், உன்னுடைய பிளாட், உன்னுடைய திட்டம். உன்னுடைய திட்டத்திற்கு அவர் எப்படி எதிர்ப்பாரு? இப்ப நீ வந்து இப்ப அவன் வந்து மக்களினுடைய செல்வாக்கை இழந்துட்டாரு சார்ல்ஸ் செகண்ட். அடுத்தது வரணும். அடுத்தது வரணும்னா நியாயப்படி பார்த்தா டியூக் ஆஃப் மான்மவுத் தான் வரணும். ஆனா மக்கள்கிட்ட உனக்கு தான் செல்வாக்கு இருக்கு. அதனால உன்னை வந்து அவர் எப்படி செக் பண்ண முடியும், தடுத்து நிறுத்த முடியும்? நீ வரக்கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா உன் மீது அவர் பிரியமானவர், அப்படின்லாம் உன்னை சொல்ல மாட்டார். ஸோ வாட் ஸ்ட்ரென்த் ஹீ கேன் டு யுவர் டிசைன், டு யுவர் பிளான் அப்போஸ், அப்படி எப்படி உன்னுடைய திட்டத்துக்கு அவர் எதிர்ப்பார்? நேக்கட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், நேக்கட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், நேக்கட் நிர்வாணமாக, அது ஒன்றும் இல்லாமல் இருக்கிறதுன்னு அர்த்தம். He doesn't have any friends at all. அவருக்கு எந்த விதமான நண்பர்களும் இப்ப இல்ல, நட்பு இல்ல. Naked of friends and round beset with foes. foesனா எதிரிகள். ஆனால் அவரை சூழ்ந்து எதிரிகள் இருக்கின்றார்கள், நண்பர்கள் எல்லாம் இல்ல, எல்லாம் போயிடுச்சு. Naked of friends and round beset with foes. If Pharaoh was, Pharaoh அப்படின்னா கிங் ஆஃப் பிரான்ஸ் அர்த்தம். ஆனா ஒருவேளை பிரான்ஸ் நாட்டு மன்னன் இவனுக்கு உதவி செய்ய வரலாம். ஆனா அப்படி வந்தா இங்க இருக்கிற மக்கள் ஒத்துக்க மாட்டான். இன்னும் இங்க இருக்கிற மக்களுக்கு கிங் மேல கோபம் தான் ஜாஸ்தி. இன்னொரு நாட்டு ராஜாவை ஏன்னா இங்க கொண்டு வராங்க அப்படின்னு உங்க அப்பா மேல கோபம் அதிகமா தான் வரும். நிச்சயமா கிங் ஆஃப் பிரான்ஸ் உங்க அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுவார். அப்படி பண்ண ஆரம்பிச்சா இங்க இருக்கிற மக்களினுடைய கோபம் அதிகமாகுமே ஒழிய உங்க அப்பாவுக்கு ஆதரவு பெருகாது. If Pharaoh was doubtful succor, he should use. அவன் நமக்கு உதவி செய்யறது சந்தேகம்தான். ஆனாலும் அவனுடைய உதவியை அவர் பெற்றார் என்றால் a foreign aid, ஒரு வெளிநாட்டுக்கான இங்க வந்து உதவி செய்யறான்டா நம்ம அரசருக்கு அப்படின்னு தெரிஞ்சா would more incense the Jews, the Jesus, Jesuits, நம்ம இந்த ஜூஸ், இந்த இடத்துல ஜூஸ் யூதர்கள், இங்க இருக்கக்கூடிய யூதர்களுக்கு a foreign aid would more incense, incensனா அவனை தூண்டிவிடும், ஒரு வெறுப்பை தூண்டிவிடும். ஒரு வெளிநாட்டுக்காரன் வந்து இங்க உதவி செய்யறான்டா,
என்கின்ற வெறுப்பை மக்கள் மனதிலே தூண்டிவிடும். Proud Egypt would dissemble friendship bring. Proud Egypt, இந்த பெருமை மிக்க இந்த எகிப்து நாடானது would dissemble, would bring only friendship. அது நட்பைத்தான் விரும்பி ஒன்று சேர்க்குமே ஒழிய எதிரிகளை சேர்க்காது. Ferment, ferment the war, ferment the war. Ferment அப்படின்னா அதாவது அந்த யுத்தம் வருவதற்கான காரியத்தை தூண்டிவிடும். ஃபெர்மெண்ட் அப்படின்னா அப்படியே பொங்குறது, ஃபெர்மெண்டேஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஃபெர்மெண்டேஷன் என்ன? தயிரில் பாலில் உர ஊற்றி வச்சுட்டிங்கன்னா அப்படியே தயிராக மாறுது. அல்லது இந்த மாவை அரைச்சி இதை புளிக்க வச்சிங்கன்னா அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே பொங்கிருக்கும். இந்த சட்டியில் அப்படி மேலே இந்த அளவு வச்சுருக்கீங்க. இப்போ அதை அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா அந்த மாவெல்லாம் கொஞ்சம் புளிச்சு அப்படியே அப்படி மேலே வரைக்கும் வந்து அப்படி வலியும். அதுதான் ஃபெர்மெண்ட்டுன்னு பேர். பொங்கி வலியும். ஃபெர்மெண்ட் த வார். மக்களுக்கு என்ன பண்ணோம்? யுத்தத்திற்கு கொண்டு வந்து நிறுத்திடும். இன்னொரு நாட்டினுடைய உதவியை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா, ஏன்னா எகிப்து வந்து நட்பை விரும்புவார்கள். ஆனால் நீங்கள் ஃபரோவா பிரான்சினுடைய கிங்கை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அது வெறுப்பை கொண்டு வரும். ஃபெர்மெண்ட் த வார் பட் நாட் சப்போஸ் த கிங், நாட் சப்போர்ட் த கிங். மக்கள் அப்போ ஒரு யுத்தத்தை உருவாக்கி விட்டோம். மக்கள் வந்து அரசரை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நார் would the royal party ever unite? would the royal party, அந்த நாரை எடுத்துருங்க, நார் எவர் அப்படிங்கிறத நெவர்னு போடும். நார் என்றால் நாட்டு, எவர் எப்பொழுதுமே, நாட் எவர் எப்பொழுதுமே இல்லை, நெவர். ஸோ இந்த நார் எவர் நெவர்னு போட்டு படிச்சீங்கன்னா கரெக்டா. would the royal party never unite? இந்த ராயல் பார்ட்டி இருக்கு, இது எப்பொழுதுமே ஒன்று சேராது. with Pharaoh's arms to assist this Jebusite. the Pharaoh, the king of France army, அவனுடைய படையானது assist the Jebusite. ஜெபுசைட்டுங்கிறது கத்தோலிக்கர்கள். கத்தோலிக்கர்களுக்கு உதவி செய்வதற்காக கிங் ஆஃப் பிரான்ஸ்ல இருந்து வந்து அவங்க உதவி செய்வாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து ப்ராட்டஸ்டன்ட். அப்போ அவங்க வந்து அதை எதிர்ப்பாங்க. அப்போ அரசனுக்கு எதிர்ப்பு தான் அதிகமே வறுமை ஒழிய அவனுக்கு சப்போர்ட் கிடைக்காது. ஆர் இஃப் தே ஷுட் தேர் இன்ட்ரெஸ்ட் soon would break. அப்போ முதல்ல சொல்லிட்டான், would the royal party never unite? ராயல் பார்ட்டி எப்பொழுதும் ஒன்று சேராது. unite with Pharaoh's arms to assist the Jebusite. Or if they unite, if they should unite, their interest soon would break. அப்படி அவங்க ஒன்று சேர்ந்தால் கூட அந்த இன்ட்ரெஸ்ட் அந்த யூனிட்டி இருக்கு பாருங்க, அந்த யூனிட்டி would break soon. அது சீக்கிரமே உடைஞ்சு போயிடும். அண்ட் வித் such odious aid, odious என்றால் ஹெல்ப்ஃபுல், உதவி செய்கின்ற, எய்ட் மேக் டேவிட் வீக். அதனால இப்படிப்பட்ட உதவியானது, கிங் ஆஃப் பிரான்சினுடைய உதவியானது அரசரை வீக்கா தான் ஆக்குமே ஒழிய அவனை வலிமை உள்ளவனாக ஆகாது. ஸோ அவன் வந்து ஃபரோவாவுடைய கிங் ஆஃப் பிரான்சினுடைய உதவியை அவன் தேடுவது நல்லதில்லை. அது அவனுக்கு உதவாது. அது அவனை வீக்கா தான் ஆக்கும். ஆல் சார்ட்ஸ் ஆஃப் men, எல்லா வகையான மனிதர்களும் by my successful art, என்னுடைய வெற்றிகரமான ஆர்ட், கலையினால். என்ன கலை? கன்னிங் ஆர்ட். அதாவது என்னுடைய திட்டத்தினால் all sorts of men by my successful cunning art abhorring kings. என்ன ஆகுதுன்னா, அப்ஹார் அப்படின்னா ஹேட்னு அர்த்தம். ஹேட் கிங், hate the king David. estrange their altered heart. அதாவது estrange அப்படின்னா தடுமாற வைக்கிறதுன்னு அர்த்தம். estrange their altered hearts. அவங்களுடைய இதயத்தில் தடுமாற்றத்தை ஏற்படுத்தி விடும்.
நான் அந்த மாதிரி திட்டம் போட்டு நான் ஒர்க் பண்றேன். அந்த திட்டம் போட்டு ஒர்க் பண்றதுல மக்கள் அப்படியே அரசரை வெறுக்கிறாங்க. அப்புறம் அவர்களுடைய எண்ணம் இதயமானது தடுமாறுகிறது. அந்த மாதிரி இருக்கு. From David's rule, altered hearts from David's rule. டேவிட்னுடைய அரசுக்கு எதிராக மக்களினுடைய மனம் மாறுவதற்கு தடுமாறி கொண்டிருக்கிறது. And it is the general cry. இப்போ மக்கள் பொதுவாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரிலிஜியன், காமன்வெல்த் அண்ட் லிபர்ட்டி. எங்களுக்கு அதான் வேணும், எங்க ரிலிஜியன் வேணும். எங்க ரிலிஜியன் என்ன? ப்ராட்டஸ்டன்ட். அரசர் ஜெபுசைட், அவர் கத்தோலிக்கர். அதனால எங்களுக்கு எங்க ரிலிஜியன் வேணும். காமன்வெல்த், எங்களுடைய பொது நலன் வேணும். அண்ட் லிபர்ட்டி, கத்தோலிக்கர்கள் இருந்து எங்களுக்கு லிபர்ட்டி, விடுதலை வேண்டும். கத்தோலிக்க அரசனுடைய ஆட்சிக்கு உட்பட்டு நாங்க ஏன் இருக்கணும்? எங்களுக்கு லிபர்ட்டி வேணும். இப்படிதான் மக்கள் இப்ப சொல்றான். இஃப் யூ, ஆனால் நீ, அப்படிதான் மக்கள் சொல்றான். ஆனா ஏற்கனவே ஒரு அரசனை விரட்டிட்டு ஒரு சிவில் வார் அனுபவம் இருக்கு. அதனாலதான் அவன் அரசரை வச்சுக்கிட்டு இருந்தான். So if you as champion of the public good, இப்ப you are the champion of the public good, இந்த பொதுமக்களுக்கு நல்லது செய்கின்றவனாக நீ இப்பொழுது உள்ளே நுழைந்தால் you are the champion, நீ தான் champion. And to their arms a chief of royal blood, and to their arms, அவர்களுக்கு உன்னை பொறுத்தவரை you are the chief of royal blood, அரசனுடைய ரத்தம். நீ லெஜிட்டிமேட்டா இல்ல, ஓகே, ஆனா யூ ஆர் த கிங்ஸ் சன் தானே, கிங்ஸ் பிளட் தானே உங்ககிட்ட ஓடுது. ஸோ யூ ஆர் த ராயல் பிளட். உனக்கு மக்கள்கிட்ட செல்வாக்கு வேற இருக்கு. வாட் மே நாட் இஸ்ரேல் ஹோப் அண்ட் வாட் அப்ளாஸ் மைட் சச் எ ஜெனரல் கெயின் பை சச் எ காஸ். வாட் மே நாட் இஸ்ரேல் ஹோப், இஸ்ரேலுக்கு இதை விட என்ன நம்பிக்கை இருக்க முடியும்? ஸோ இஸ்ரேலினுடைய நம்பிக்கையானவனாக நீ இருக்கிறாய். அண்ட் வாட் அப்ளாஸ், மக்கள் உனக்கு அப்ளாஸ் பண்றாங்க, ஆரவாரமாக உன்னை சப்போர்ட் பண்றாங்க. மைட் சச் எ ஜெனரல் கெயின் பை சச் எ காஸ், இந்த மாதிரி ஒரு சாதாரண காரணத்திற்காக நீ ஒரு மிகப்பெரிய லாபத்தை நீ அடையலாம். நாட் பேரன், பேரன் பிரைஸ் அலோன். பேரன் அப்படின்னா எம்டி, நத்திங். பேரன் என்றால் மலட்டுத்தனம். அந்த வயிற்றுல எந்த குழந்தையும் பிறக்க முடியாத ஒண்ணு, எந்த குழந்தையும் தங்காது, அதான் பேரன் பேர். அப்ப பேரன் என்பது எம்டி, எம்டி பிரைஸ். அது எம்டியான பிரைஸ். அதாவது நம்மளை புகழ்றவங்கலாம் சும்மா புகழ்வோம், அதுல உண்மையே இருக்காது. அண்ட் பேரன் பிரைஸ் அலோன் தட் காடி ஃப்ளவர், அதெல்லாம் வெற்று கூச்சல். தட் காடி ஃப்ளவர் ஃபேர் ஒன்லி டு த சைட், பார்க்கறதுக்கு தான் அதெல்லாம், மற்றதெல்லாம் அழகா இருக்கும். ஃபேர் ஒன்லி டு த சைட், ஆனா ஃபேர் ஒன்லி டு த சைட் பட் சாலிட் பவர். ஆனா அரசன் ஆயிட்டேன்னா பட் சாலிட் பவர், நீ ஒரு பவர்ஃபுல்லான ஆளாக நீ இருப்பாய். சாலிட் பவர். அண்ட் நோப்லர் இஸ் எ லிமிட்டட் கமாண்ட். அந்த நோபலாக இருக்கணும் நீ. உனக்கு யூ பிகம் எ பவர்ஃபுல் கிங். And nobler is a limited command gives by the love of all your native land, by all your native land, by the people of this native land, by the people of this native land. இந்த மக்கள், இந்த நாட்டினுடைய மக்கள் உனக்கு பெருவாரியாக உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். of all your native land, then a successive அப்படின்னா ஹெரிடிட்டரி டைட்டில். அதாவது மக்களினுடைய சப்போர்ட்டோட நீ வரணும், அதான் முக்கியம். நாட் பை எ ஹெரிடிட்டரி டைட்டில். ஹெரிடிட்டரி அப்படின்னா வாரிசு, இவருக்கு வாரிசு இவரு, இவருக்கு வாரிசு இவரு அப்படின்னு வர்றதை விட நீ எப்படி இருக்கணும்? நீ ஒரு மக்களினால் விரும்பப்படுகின்ற தலைவனாக நீ இருக்க வேண்டுமே ஒழிய நாட் பை எ ஹெரிடிட்டரி டைட்டில் அப்படி நீ வரக்கூடாது. then a successive title, long and dark. அந்த லாங் அப்படின்னா ஒரு ஆன்ஷியன், பழமை காலத்துல இருந்து ஒரு அரசனுடைய மகன் தான் அடுத்தது, அப்படிதான் வரும். அப்போ அதெல்லாம் ஹெரிடிட்டரி. இப்போ ஹெரிடிட்டரிங்கிறது என்ன? சார்ல்ஸ் செகண்டுக்கு அப்புறம் அவனுடைய லெஜிட்டிமேட் சன் வரணும். ஆனா அவருக்கு லெஜிட்டிமேட் சன் இல்லை. அப்போ அடுத்தது என்ன ஆகும்? லெஜிட்டிமேட் சன் இல்லைன்னா அவருக்குடைய பிரதர்ஸ் இருந்தா அவங்களுடைய பிள்ளைங்க, அப்படி பார்த்தா டியூக் ஆஃப் மான்மவுத்துக்கு தான் போகும். அது ஹெரிடிட்டரி. ஆனா மக்களுடைய சப்போர்ட் உனக்கு இருக்கு.
அப்போ மக்களுடைய சப்போர்ட் இருக்கிறவன் ராஜா ஆகணுமா, அல்லது ஆன்ஷியன் பழமையான பழக்க வழக்கப்படி இவருக்கு அப்புறம் இவருடைய அக்கா அண்ணன் பையா அக்கா இந்த ரூல்ல வரக்கூடிய அந்த பழமையான பழக்கத்துல வரணுமா? எது ஸ்ட்ராங் ஆனது? நீ வரதான் ஸ்ட்ராங்கா இருப்ப. Then a successive title long and dark drawn from the moldy rolls of Noah's ark. நோவாவினுடைய கப்பல். நோவாவினுடைய கப்பல் தெரியும் நமக்கு இல்லையா? நோவாவினுடைய கப்பல்ல உலகத்தை கடவுள் அழிக்க போகிறார். அப்போ வெள்ளத்தினால் அழிக்க போறார். அப்போ வெள்ளம் வரப்போகுதுன்னு நோவாவுக்கு தெரியும். அப்போ நோவா ஒரு மிகப்பெரிய கப்பல்ல இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா உயிரினங்களையும் ஒவ்வொரு ஜோடி ஒரு பேர் எடுத்து கொண்டு போய் வச்சிடறாரு. அப்புறம் ஒரு மிகப்பெரிய மழை பெய்யுது. ஒரு 20-25 நாள் மழை பெய்யுது. அப்புறம் நின்றுடுது. அந்த கப்பல் மாத்திரம் மிதக்குது. உலகத்தில் இருக்க எல்லா ஜீவராசிகளும் அழிஞ்சு போயிடுது. அப்போ அந்த ஒரு பேர், அந்த ஒரு பேர்ல இருந்து தான் மறுபடியும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இப்ப எல்லா மனிதர்களும் வந்திருக்காங்க. இப்போ ஒவ்வொன்றையும் ஒரு பேர் இருக்கு. இப்போ இப்படி வச்சுங்க, ஒரு பேர், ஒரு யானைக்கு ஒரு ஆண் யானை ஒரு பெண் யானை, அப்போ ரெண்டுக்கும் குழந்தை. அதே மாதிரி இப்போ மனிதர்கள் இருக்கு, ஒரு ஆண் ஒரு பெண், அப்படிதான் வச்சிருப்பாரு. அப்போ என்ன ஆகும்? அவங்களுக்கு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை பிறந்து அந்த குழந்தை ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை இருக்குன்னு வச்சுங்க, அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் மறுபடியும் ஒரு குழந்தை பிறந்திருக்கணும். அப்படித்தானே? இப்படிதான் பாரம்பரியம் வந்திருக்கும். அப்ப நோவாஸ் ஆர்க்குன்னு சொன்னா பாரம்பரியம். அவன் பிள்ளை அவன் பிள்ளை அவன் பிள்ளை அவன் பிள்ளை. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இல்லை இவங்க கல்யாணம் பண்ணக்கூடாது, இவங்க மாமா பிள்ளை அத்தை பையன் மாமா பிள்ளை அப்படி பிரிச்சிருப்பாங்க ஒரு காலத்துல. அதுக்கு முன்னாடி இப்படி இருந்திருக்க மாட்டாங்கல்ல, அதான் சொல்லலாம். அது மாதிரி இந்த நோவாஸ் ஆர்க்கு காலத்துல இருந்து அப்படிதான் வந்திருக்கு. அந்த பாரம்பரியம் தான் வந்திருக்கு. ஆனா மக்களினுடைய செல்வாக்கு உனக்கு இருக்கு, உன்னாலதான் ஒரு ஸ்ட்ராங் ரூலை கொடுக்க முடியும் என்று அப்படியே சொல்றான். What cannot price effort in mighty mind. எவ்வளவு வலிமையான மனதாக இருந்தால் கூட பிரைஸ், ஒருத்தரை நீங்க புகழ்ந்து பேசுற மக்கள் உனக்காக ஏங்கி தவிக்கிறாங்க, ஐயோ எப்படா வருவான்னு காத்துக்கிட்டு கிடக்குறாங்க அப்படின்னு அவனை அப்படியே சொல்லும்போது, ஒழுங்கப்பா நமக்காக இவ்வளவு மக்கள் காத்துட்டு கிடக்குறாங்களா? விஜய்க்கு அப்படிதானே தோணும். இவ்வளவு பேர் நமக்காக இருக்காண்டான், எல்லாரும் ஓட்ட போட்டாங்கன்னா நம்ம அடுத்தது நம்ம தான் அரசன், அடுத்து இந்த நாட்டின் முதல் மந்திரி, அப்படிதான் ஒரு கனவுல இருப்பார். அது நடக்குமா நடக்காதான்னு நமக்கு தெரியாது. அப்படிதான் எல்லாரும் இருப்பான். இப்போ அவன் சொல்றான், புகழ்றான். இப்படி சொன்ன உடனே, ஓ நமக்காக மக்கள்லாம் அப்படி தவம் கிடக்குறாங்க போது இருக்கு, நம்ம தான் வரணும்னு அப்படின்னா ஒரு மைண்ட்ல நினைக்கிறார். வாட் பிரைஸ் cannot effect in mighty mind. மைட்டி மைண்ட், எவ்வளவு வலிமை வாய்ந்த மைண்டாக இருந்தால் கூட ஒருத்தனை புகழ்ந்தீங்கன்னா அவன் அப்படியே கொஞ்சம் வீக் ஆயிடுவான். வாட் cannot பிரைஸ் எஃபெக்ட், எஃபெக்ட்னா அஃபெக்ட் பண்ணுது, அஃபெக்ட் பண்ணும் மைட்டி மைண்டை. when flattery, ஒருத்தனை அப்படியே புகழ்ந்தீங்கன்னு வச்சுங்க, சூஸ், அப்படியே அவனுடைய மைண்ட் வந்து சூஸ் ஆகி. அண்ட் when ambition blind, அவனுடைய ஆசை அவனுடைய கண்ணை குருடாக்கிடும். ஃப்ளாட்டரி அப்படியே அவனை செயலிழக்க வச்சிரும், அவனுடைய பேராசை அவன் கண்ணை குருடாக்கிறோம். இப்போ இவனுக்கு அரசனாகணுங்கிற எண்ணம் மனசுக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. டிசைர் ஆஃப் பவர், பெரிய பவரை அடையணுங்கிற ஆசை. one or a vicious weed, one on earth, despite desire of power, அந்த பவர் வேணுங்கிற ஆசை, on earth a vicious weed, இந்த பூமியில் ஒரு வைசியஸ், தீமையை விளைவிக்கக்கூடிய வீடுனா கலைன்னு. அப்போ அந்த பவர் வேணுங்கிற ஆசை வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அது இந்த பூமியில ஒரு தீமையான கலைக்கு சமமானது. yet sprung from high is the celestial seed. yet இருந்தாலும், yet sprungனா அப்படி spring, அப்படி தோன்றுகிறது. spring from high is of celestial seed. ஆனா சொல்றான் அப்படித்தான். ஆனா இது அப்படி இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு ஹையா செலஸ்டியல்னா ஹெவன்லி, இது ஹெவன்லி சீடு. அதனால இது அப்படி இல்லை அப்படின்னு சொல்லலாம். Yet sprung from high is of celestial seed. In God it is glory. கடவுளை பொறுத்தவரையிலும் it is glorious. And when men aspire,
ஆனா மனுஷன் when men aspire உன்னை அடையணும்னு அவனுக்கு எண்ணம் வந்துருச்சுன்னா it is but a spark to much of heavenly fire. அந்த heavenly fireல இருந்து ஒரே ஒரு ஸ்பார்க் அப்படி வந்துச்சுனாவே போதும், அது பத்திக்கும். It is but a spark, too much of heavenly fire. The ambitious youth, இந்த ஆசை மிகுந்த இந்த இளைஞன், too covetous of fame. Too covetousனா பேராசை. இந்த ஆசை மிகுந்த இந்த இளைஞன் covetous of fame, ரொம்ப ஃபேமஸா இருக்கிறதுக்கு பேராசை கொண்டிருக்கிறான். Too full of angels metal in his frame. ஆனால் அவனுடைய உடல் எதனால் செய்யப்பட்டது? ஏஞ்சல், தேவதைகளினால் செய்யப்பட்ட உடல். அதாவது அவன் பை நேச்சர் அவன் ஒரு நல்ல பாரம்பரியமான குணம் உடையவன் தான். ஆனா அவனுக்கே இந்த ஆசை, பேராசை, பவர் இவைகளை பற்றி எண்ணங்கள் எல்லாம் வந்துருச்சு அப்படின்னா அது ஒரு கலைக்கு சமமான அந்த ஆசை, அந்த பவர் அது அவனுக்கு வந்துருது. Unwarily was led from virtue's ways, from the path of virtue. நற்குணங்கள் நல்லவை என்கின்ற பாதையில் இருந்து அவனை அப்போ இந்த எண்ணெல்லாம் வந்துருச்சுன்னா நல்லது என்கின்ற பாதையிலிருந்து விலகி செல்ல ஆரம்பித்து விடுவார்கள். இது ஜெனரலா சொல்றார், அப்படி விலகி விடுவார்கள். Made drunk with honor and debauched. Made drunk. ட்ரங்க்னா இன்டாக்சிகேஷன். அப்படியே தண்ணி அடிச்சுட்டு அப்படியே என்ன நடக்குதுன்னே புரியாம இருப்பான். இந்த மாதிரி புகழ் என்ற போதை வந்துருச்சுன்னா அதான் இன்டாக்சிகேட்டட், மேட் ட்ரங்க். அந்த அந்த போதை, இந்த ட்ரங்க்குங்கிற இந்த இடத்துல போதை, இந்த புகழ் என்ற போதை, அதிகாரம் என்கின்ற போதை, இந்த போதை நம்ம உள்ளத்துக்குள்ள தோன்றிடுச்சு வந்துருச்சு அப்படின்னா மேட் ட்ரங்க் வித் ஆனர் அண்ட் டிபாக். அப்படி வந்துருச்சுனாவே he was டிபாக்னா கரப்டட். அவன் கரப்ட் ஆகிடும், அவன் ஆன்மா கெட்டு போயிடும். அந்த அந்த பவர் என்கின்ற அதிகாரம் என்கின்ற போதை வந்துருச்சுன்னா இவன் மைண்டு கரப்ட் ஆகிடும். அப்படிதான் அவன் ஆயிடுச்சு. ஹாஃப் லோத், பாதி லோத்னா அன்வில்லிங், பாதி விருப்பம் இல்லை. அதாவது இவனுக்கு அப்படியே மனசு சரியுது, ஓகே அப்படின்னு இருக்கு, இருந்தாலும் ஒரு பாதி மனசு இது எப்படி சரியா இருக்குமா? அவர் அப்பாவை எதிர்த்துல சண்டை போடணும், அப்பாவை எதிர்த்துல நம்ம வரணும் அப்படிங்கிறது அவனுக்கு தோணுது. ஸோ ஹாஃப் லாவ் அண்ட் ஹாஃப் கன்சென்டிங். கன்சென்ட்னா ஒத்துக்கிறான், பாதி விருப்பம் இல்லாம பாதி சரின்ற மனதோடு டு த இல்னா இந்த தீமையான இந்த ஐடியாவுக்கு ஹாஃப் கன்சென்டிங், பாதி ஒத்துக்கொண்டு பாதி விருப்பமற்று இருக்கிறான். ஃபார் லாயல் பிளட் வித்தின் ஹிம் ஸ்ட்ரகிள்ட். ஒரு லாயல் பிளட், அவன் உண்மையான நல்ல ஆள் தான் அப்சலாம், அவன் மோசமான ஆள் கிடையாது, நல்ல அப்பா. அந்த அப்பாவுக்கு பிறந்த பையன் அப்படி இருப்பான் அவன். அந்த லாயல் பிளட் வித்தின் ஹிம், அவன்கிட்ட அந்த உள்ளத்தில் இருக்க அந்த லாயல்டி, அந்த நேர்மை தன்மையானது ஸ்ட்ரகிள், இன்னும் போராடுது. நம்ம என்னடா அப்பாவுக்கு எதிர்த்து இப்படி எல்லாம் செய்யலாமா, அப்படி செய்யக்கூடாது என்று அப்படி தோன்றுகிறது. Consenting to the ill, for loyal blood within him struggled still. இன்னும் அந்த loyal blood அவன் உள்ளத்துக்குள்ள ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டே இருக்கு. He thus replied. இப்போ அவன் இப்படி பதில் சொல்லுகிறான். And what pretense have I to take up arms for public liberty? மக்களினுடைய விடுதலைக்காக நாம் ஆயுதம் ஏந்த வேண்டும் என்றால், அதை நான் ஒரு புரட்சி எழுப்ப வேண்டும் என்றால் எனக்கு என்ன காரணம் இருக்கு? வாட் எக்ஸ்கியூஸ் ஹேவ் ஐ? இந்த காரணத்துக்காக தான் மக்கள்லாம் இப்படி ரொம்ப சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ரொம்ப கேவலமான சூழ்நிலையில் இருக்காங்க, இவங்களை காப்பாத்துறதுக்காகத்தான் நான் இப்படி வந்தேன். டேய் கண்ணு, டேய் கொஞ்சம் தள்ளிக்கடா, இது மோதிடாதீங்க. For loyal and what pretense have I to take up arms for public liberty? My father governs with unquestioned right. எங்க அப்பா ஒரு அன்கொஸ்டின், எந்த கேள்வியுமே கேட்க முடியாத அளவுக்கு ஆட்சி செய்கிறார். இப்படி தப்பு பண்ணிட்டாரு உங்க அப்பா, இந்த இடத்துல இப்படி தவறு செஞ்சுட்டாருன்னு யாராவது அவரை கேட்க முடியுமா?
அப்படி கேள்வி கேட்க முடியாத ஒரு பர்ஃபெக்டான ஆட்சியை அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். He thus replied. அதனால அவனுக்கு அந்த மனசுக்குள்ள போராட்டம் வந்துருச்சு. பாதி ஒத்துக்கிறான், மீதி பாதி எதுக்காகன்னு தோணுது. அப்ப இவன் இவ்வாறு பதில் சொல்கிறான். And what pretense have I? என்ன எக்ஸ்கியூஸ் இருக்கு? நான் ஒரு காரணம் சொல்லணும்ல. இப்படி நான் இந்த காரியத்தில் இறங்குறதுக்கு எனக்கு ஒரு காரணம் வேணும். மக்கள் எல்லாம் ரொம்ப கேவலமா இருக்காங்க, அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப தடுமாறிக்கிட்டு இருக்கு, ஏதோ ஒன்று நான் சொல்லணும்ல. What pretense have I to take up arms for public liberties? My father governs with unquestioned right. ஒரு பர்ஃபெக்டா கரெக்டா ஆட்சி செய்கிறார் என்னுடைய அப்பா. The faith's defender. The faithனா நம்பிக்கை. பொதுவாக அந்த இடத்துல faithங்கிறது the religious belief of people. மக்களினுடைய மத நம்பிக்கைக்கு டிஃபெண்டர், பாதுகாப்பா இருக்கார். அவர் வேணா கேத்தலிக்கா இருக்கலாம், ஆனா எந்த விதமான ஒரு இந்த ப்ராட்டஸ்டன்டினுடைய மத நம்பிக்கையை குலைக்கிறது மாதிரி அல்லது அவங்களுக்கு தீமை செய்யற மாதிரி ஏதாவது அவர் செஞ்சிருக்காரா? அப்படி எதுவுமே இல்லை. ஸோ the faith's defender, he is the faith's defender, he is the people's faith of the religion. மக்கள் எந்த மதத்தின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கின்றார்களோ அந்த மதத்திற்கு பாதுகாப்பாக இருக்கார் அவர், டிஃபெண்டர். அண்ட் மேன்கைண்ட்ஸ் டிலைட், மனிதர்கள் மகிழ்ச்சி அடைய செய்கின்ற ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறார். குட், நல்லவர். கிரேசியஸ், ஜஸ்ட், நியாயமானவர். அப்சர்வன்ட் ஆஃப் த லாஸ், அப்சர்வன்ட் ஆஃப் த லா, சட்டத்தை மதித்து நடக்கக்கூடியவர், சட்டத்தை அப்சர்வ் பண்ணி அதுக்கு உட்பட்டு நடக்கக்கூடியவர் அவர். அண்ட் ஹெவன் பை ஒண்டர்ஸ் has espoused his cause. ஹெவன், ஆகாயமே, ஹெவன் சொர்க்கமே ஆச்சரியப்படுகின்ற ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறார் இங்கே அவர். whom has he wronged? அவர் யாருக்கு தீமை செஞ்சிருக்காரு? யாராவது சொல்ல முடியுமா? இவருக்கு அவர் தீமை செஞ்சிட்டாருன்னு சொல்ல முடியுமா? wronged in all his peaceful reign, அவருடைய இந்த அமைதியான ரெயின் ஆட்சியில் யாருக்கு அவர் தீமை செஞ்சிருக்காருன்னு யாராவது சொல்ல முடியுமா? whom has he wronged in all his peaceful reign? who sues, sue அப்படின்னா கேஸ் போடுறது, for justice, அவர் நீதி சரியாக வழங்கவில்லை என்று அவருக்கு எதிராக யாராவது வழக்கிட முடியுமா? ஏன்னா அவர் சரியாக ஆட்சி செய்கிறார், நியாயமா செஞ்சுக்கிட்டு இருக்காரு, அவருக்கு எதிராக யாரும் நீங்க சொல்லவே முடியாது. who sues for justice to his throne in vain? what millions has he pardoned of his foes? லட்சக்கணக்கான மனிதர்களை what millions he has pardoned, மன்னிச்சிருக்காரு. his foeனா enemy, அவருடைய எதிரிகளிலேயே பலரை அவர் மன்னித்திருக்கிறார். such a merciful man, அப்படி கருணை உள்ளம் படைத்தவர் சார்ல்ஸ் செகண்ட் எங்க அப்பா. who sues for justice to his throne in vain? what millions has he pardoned of his foes? whom just revenge did to his wrath expose. அவ்வளவு மன்னிச்சிருக்கார். அதனால எந்த ஒரு எதிரி கூட அவருக்கு எதிராக எந்த குற்றமும் சொல்ல மாட்டான். ஏன்னா அவர் மன்னிச்சிருவார், சொல்ல மாட்டான். மைல்டு, ரொம்ப மைல்டானவர். ஈஸி, யாருக்கும் எளிமையானவர். ஹம்பிள், அடக்கமானவர். ஸ்டூடியஸ், அப்படின்னா கேர்ஃபுல் ஆஃப் அவர் குட், மக்களின் நலனுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா மக்களின் நலனை கருதக்கூடியவர். inclined to mercy, கருணையின் வாழ் சாய்ந்தவர். and averts from bloodனா ரத்தத்தை வெறுப்பவர், அப்படின்னா ரத்தம் சிந்துவதை, ஒரு போர், உள்நாட்டு கலகம், இதனால மக்கள் ரத்தம் சிந்தக்கூடாது என்று விரும்புவார். மக்கள் ரத்தம் சிந்துவதை வெறுப்பவர். inclined to mercy, கருணையின்பால் சாய்ந்தவர். if mildness is considered ill, இந்த மைல்டா இருக்கார்ல, இதுதான் தீமை என்றால், with stubborn அப்படின்னா வலிமையான, இஸ்ரேல் என்பது இந்த இடத்துல இங்கிலீஷ்,
இந்த வலிமையான இங்கிலீஷ்கார ஷூட், அவன் எதிர்த்து செய்வான், அவன் தான் செய்வான். இந்த வலிமையான இங்கிலீஷ்மேன் ஷூட் ஹிஸ் மைல்ட்னஸ் பை கன்சிடரிங் இட் ஆஸ் இல், அதுதான் தீமை என்று சொல்வார்கள். ஹிஸ் கிரைம் இஸ் காட்ஸ் பிலவட் அட்ரிபியூட். அவருடைய கிரைம், அவர் செஞ்ச குற்றங்கிறது என்ன? கடவுளினுடைய பிலவட், கடவுளின் அன்பிற்கு பாத்திரமாக இருந்து கொண்டு நற்காரியங்களை செய்கிறது, இதுதான் அவர் செஞ்ச குற்றம். வாட் குட் ஹி கெயின்? He could gain nothing. அவருக்கு எதுவும் கிடைக்கல. His people to betray, தன்னுடைய மக்களை பிட்ரே பண்ணி அவங்கள ஏமாத்தி துரோகம், மக்களுக்கு துரோகம் செஞ்சு அவருக்கு என்ன கிடைக்க போகுது? ஏன்னா இப்ப அவர் கிங் ஆயா இருக்காரு. அவர் அப்படியே கத்தோலிக்கர்களுக்கு சாதகமாக இருந்து இங்க இருக்கக்கூடிய ப்ராட்டஸ்டன்ட்ங்கிற தன்னுடைய நாட்டு மக்களுக்கே எதிராக அவர் திரும்பி அதுல அவருக்கு என்ன கிடைக்க போகுது? அவர் இரக்க குணம் வாய்ந்தவர். அப்படின்னா சார்ல்ஸ் செகண்டை பத்தி அவ்வளவு புகழ்ந்து சொல்றான். கிங் டேவிட், பைபிள் படி கிங் டேவிட்டை பத்தி சொல்றான். His crime is God's beloved attribute. What could he gain his people to betray? தன்னுடைய மக்களுக்கே துரோகம் செஞ்சு அவருக்கு என்ன கிடைக்க போகுது? Or change his right for arbitrary sway. Or change his right, அப்படின்னா the lawful rule, சட்டப்படி அவர் செய்கின்ற ஆட்சியை மாற்றி ஆர்பிட்ரரினா ஒரு எதேச்சதிகார ஆட்சியாக மாத்துறதுக்கு எதுக்கு என்ன தேவை அவருக்கு? சட்டப்படி ஒரு ஜனநாயக டெமோக்ராட்டிக் ரூல் அவர் கொடுத்துட்டு இருக்காரு. மக்களுக்கு ஆதரவா கருணை உள்ளத்தோட எதிரிகளையும் மன்னித்து கொடுத்து கொண்டிருக்கிறார். அவர் தன்னுடைய மக்களுக்கே துரோகம் செய்து அவருக்கு ஒன்றும் ஆக போறதில்லை. இந்த ஜனநாயக ஆட்சியை விட்டு ஒரு டெஸ்பாட்டிக் ரூலுக்கு கொண்டு வரணும், ஒரு மக்களாட்சியை விடுத்து ஒரு சர்வாதிகார ஆட்சியை கொண்டு வர வேண்டிய அவசியம் அவருக்கு எதுக்கு இருக்கு? ஏதோ ஒரு தப்பு பண்ணி இங்க இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்து கொள்ளையடிச்சிட்டு போகணும், மக்கள் கேட்கறவங்கலாம் அடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்ன இருந்துச்சுன்னா தானே அவருக்கு அதெல்லாம் தேவைப்படும். அவருக்கு அப்படியே இல்லையே அப்படின்னு சொல்லலாம். ஆர் சேஞ்ச் இஸ் ரைட் ஃபார் ஆர்பிட்ரரி ஸ்வே. லெட் ஹாக்டி ஃபரோவா, ஹாக்டி திமிர் பிடிச்ச ஃபரோவா என்பது கிங் ஆஃப் பிரான்ஸ், கர்ட்ஸ் வித் சச் எ ரெயின். அந்த மாதிரியான கிங் ஆஃப் பிரான்ஸ் கர்ட்ஸ் வித் சச் எ ரெயின், இந்த மாதிரியான ஆட்சியை வெறுக்கிறவராக கிங் ஆஃப் பிரான்ஸ் தான் இருப்பான், மக்கள் அப்படி இருக்க மாட்டாங்க. லெட் ஹாக்டி ஃபரோவா கர்ட்ஸ் வித் சச் எ ரெயின். ஹிஸ் fruitful Nile and yoke a servile train. And yoke, turn people a slave. His fruitful Nile and yoke, yokeனா நுகத்தடி, அந்த மாட்டின் கழுத்துல போடுறாங்க இல்லையா, அதுக்கு தான் யோக்னு பேரு. அது வந்து சர்வைல்னா ஸ்லேவ், சர்விட்யூட், ஒரு அடிமைத்தனத்தின் அடையாளம் அந்த யோக். அப்படி ட்ரெயின்னா பீப்புள், மக்களை அடிமையாக்குற தன்மை. ஹிஸ் ஃப்ரூட்ஃபுல் நைல் அண்ட் யோக் எ சர்வைல் ட்ரெயின். எதுக்கு? அதான் அதனால அவருக்கு என்ன கிடைக்க போகுது? மக்களை அடிமையாக்கி ஜனநாயகத்தை விட்டு ஒரு எதேச்சதிகார ஆட்சியை நடத்தினா அவருக்கு என்ன அட்வான்டேஜ்? அது எதுக்கு அவருக்கு தேவைப்படுது? அவர் அப்படி செய்யவே மாட்டார். இஃப் டேவிட்ஸ் ரூல் ஜெருசலேம் டிஸ்பிளீஸ், இந்த ஜெருசலேமானது கிங் டேவிட்னுடைய ஆட்சியினால் டிஸ்பிளீஸ் ஆயிருக்கு, அவங்க விரும்பல அப்படின்னா, the dark star heats their brains to this disease. dark starங்கிறது அந்த வால் நட்சத்திரம், எரி நட்சத்திரம். பொதுவாக அந்த டார்க் ஸ்டார்ங்கிறது இந்த அக்னி நட்சத்திரம்னு சொல்றாங்க இல்லையா, அந்த அக்னி நட்சத்திரம் தான் இந்த டார்க் ஸ்டார். the dark star heats their brains to this disease. அப்படி யாராவது நினைச்சா, எங்க அப்பா கிங் டேவிட் இப்படியெல்லாம் செய்யறாரு, இந்த ஜெருசலேம் மக்களை டிஸ்பிளீஸ் பண்றது மாதிரி ஆட்சி செய்கிறாருன்னு யாராவது நினைச்சா, இந்த அக்னி நட்சத்திரம் அவங்களுடைய பிரெயினை ஹீட் பண்ணி அவனுக்கு டிசீஸை உண்டாக்கட்டும், சாபம். அப்படி எங்க அப்பா செய்ய மாட்டார். why then should I, அப்புறம் நான் ஏன் அதை செய்யணும்? why then should I encouraging the bad, எதுக்காக நான் வந்து தீமைகளை என்கரேஜ் பண்ணி இதுக்குள்ள நான் வரணும்? எதுக்காக நான் வரணும்?
turned rebel, turned rebel and run popularly mad. இப்போ எதுக்காக நான் வந்து ரிபல், ஒரு புரட்சிக்காரனாக நான் ஏன் மாறணும்? அப்பாவுக்கு எதிராக புரட்சி செய்கின்ற ஒருவனாக நான் ஏன் மாற வேண்டும்? அண்ட் ரன் பாப்புலர்லி அப்படின்னா பாப்புலாரிட்டி. ஒய் ஷுட் ஐ ரன் ஆஃப்டர் பாப்புலாரிட்டி? லைக் எ மேட் மேன், ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஒரு புகழ் என்கின்ற ஒன்றிற்கு பின்னால் நான் ஏன் ஓட வேண்டும்? Where he, if he were a tyrant, அவர் மட்டும் were he a tyrant, அவர் ஒரு கொடுங்கோலனாக இருந்தால், who by lawless might oppressed the Jews and raised the Jebusite, அவர் மட்டும் ஒரு கொடுங்கோலனாக இருந்தால், who by lawless சட்டத்திற்கு உட்படாத மைட்டியா இருக்க வலிமை வாய்ந்தவர்கள், oppressed the Jews, oppressed the Protestants and raised the Jebusites. அவர் மாத்திரம் ஒரு கொடுங்கோலனாக இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? நேரம் இங்க இருக்கக்கூடிய ப்ராட்டஸ்டன்ட் எல்லாம் அடிச்சு உடக்கி அந்த கேத்தலிக்ஸ் சப்போர்ட் பண்ணி அவர்களை உயர்த்தி இருப்பாரா இல்லையா? அவர் அப்படி டைரண்டா இருந்திருந்தா, இஃப் ஹி வேர் எ டைரண்ட் ஹூ பை லாலஸ் மைட், எந்த சட்டத்திற்கு உட்படாத, ஏன்னா அவன் அரசன், எந்த சட்டத்துக்கும் உட்படணுங்கிற அவசியம் கிடையாது, அவன்கிட்ட வலிமை இருக்கு, அந்த வலிமையை பயன்படுத்தி அப்ரஸ் த ஜூஸ், யூதர்களை அப்ரஸ் பண்ணியிருப்பான், அதாவது ப்ராட்டஸ்டன்ஸை அப்ரஸ் பண்ணிட்டு அண்ட் ரைஸ் த ஜெபுசைட், அந்த கேத்தலிக்ஸை ரைஸ் பண்ணியிருப்பான், உயர்த்தியிருப்பான். அப்படி செஞ்சாரா? இல்ல. well might I mourn, well then why I make mourn? நான் அப்புறம் இதுக்கு அழுகணும், வருத்தப்படணும், ஐயோ மக்கள் இப்படி கஷ்டம், எதுவுமே இல்லை. அப்புறம் ஏன் நான் வந்து மக்கள் ரொம்ப கீழே இருக்காங்க எங்க அப்பாவுடைய ஆட்சியினால, அப்ப நான் அதை வந்து வருத்தப்பட்டு அப்பாவுடைய ஆட்சிக்கு எதிராக நான் கலங்கம் பண்ணலாம், ஏன் நான் பண்ணணும்? well might I mourn but nature's holy, இயற்கையிலேயே I have a blood relationship with my father, எங்க அப்பா கூட எனக்கு ரத்த உறவு இருக்கு, அவர் கூட அவர் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு, யாரும் அவரை இது பண்ணல, அவர் ஜெபுசைட் தான், அவர் வந்து கேத்தலிக்ஸ் தான், ஆனா அவர் வந்து எப்பொழுதுமே ஒரு ப்ராட்டஸ்டன்ட்டை அடக்கி ஒடுக்கி எதுவும் பண்ணணும்னு பண்ணினதே கிடையாது, அவங்கள அடக்கி ஒடுக்கினதும் கிடையாது, கேத்தலிக்ஸை ரைஸ் பண்ணதும் கிடையாது. அப்புறம் ஏன் நான் இதெல்லாம் பண்ணணும்? வெல் மைட் ஐ மோன் பட் நேச்சர் ஹோலி பேண்ட், இயற்கையாக இருக்கிற புனித பந்தம் எனக்கு எங்க அப்பாவுக்கு இருக்கு, பிகாஸ் he is my blood relation, would curb my spirits and restrain my hands, would curb my spirit, இந்த எண்ணம் என்னுடைய ஸ்பிரிட்டை கட்டுப்படுத்துது. அதாவது மலையை சொல்லிட்டான், பாதி இவனுக்கு ஆசை இருக்கு ஆனா பாதி இல்லை, அந்த பாதி இல்லை. ஏன் அப்படின்னா எங்க அப்பா நல்லா ஆட்சி செய்யறாரு, நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு, அப்படி எனக்கு பிளட் ரிலேஷன், எங்க அப்பா இந்த எண்ணமானது இவனுடைய கைகளை கட்டி போட்டிருக்கிறது. would curbனா கட்டி போட்டிருக்கு, curb my spirits and restrain my hands, என்னுடைய கைகளை செயல் செய்வதிலிருந்து தடுக்கிறது. the people might assert their liberty, மக்கள் தங்களுடைய உரிமையை நிலைநாட்டி கொண்டிருக்கிறார்கள், எந்த மக்களினுடைய லிபர்ட்டியும் பறிக்கப்படல. பட் வாட் வாஸ் ரைட் இன் them were a crime in me, வாட் வாஸ் ரைட் இன் them, அவர்களுக்கு எது உரிமை அல்லது சரி, வாட் வாஸ் ரைட் இன் them, அவர்களுக்கு ரைட்டுங்கிறது இன் them were crime in me, அது எனக்குள்ள ஒரு குற்றம். இப்ப அவங்களுக்கு ரைட் இல்லை, மக்களுடைய ரைட்டுக்காக உரிமைக்காக நான் போராட வேண்டும் என்று எடுத்துக்கொண்டால் அப்ப நான் குற்றம் செஞ்சவனா தான் ஆயிடுவேன். ஏன்னா எந்த மனிதனுடைய உரிமை இங்க ஒன்றும் பறிபோகல இந்த நாட்டில். The people might assert their liberty, but what was right in them were a crime in me. His favor leaves me nothing to require. எங்க அப்பா எனக்கு ரொம்ப ஃபேவரபிளா நடந்து எனக்கு தேவையான எதுவுமே எனக்கு கிடைக்காம விட்டதே இல்லை. எனக்கு தேவைன்னு நான் நினைச்சுதான் எங்க அப்பா எல்லாத்தையும் செஞ்சிடறாரு. அப்ப எனக்கு என்ன வேணும்?
His favor leaves me nothing to require. எனக்கு தேவைன்னு ஒண்ணே இல்லை. ஏன்னா எனக்கு ஒரு தேவைன்னு ஒன்று தோணுச்சுனாவே எனக்கு அது ஃபுல்ஃபில் ஆகிடுது. எனக்கு தேவைன்னு ஒன்று இந்த வரைக்கும் எனக்கு கிடையாது. ஏன்னா எனக்கு எந்த தேவையாக இருந்தாலும் எங்கள் அப்பா அதை ஃபுல்ஃபில் பண்ணிடுறாரு. அப்புறம் எதுக்கு எனக்கு? His favor leaves me nothing. His favor leaves me nothing to require. Prevents my wishes and outruns desire. Prevents my wishes. என்னுடைய விருப்பத்தை அவர் தடுத்ததில்லை. And outruns desire. என்னுடைய ஆசையை அவுட்ரன் பண்ண விட்டதே இல்லை. என்னுடைய ஆசை எனக்கு தோணிடுச்சுன்னா அது ஃபுல்ஃபில் ஆகிடும். அப்போ ஃபுல்ஃபில் ஆகலைன்னா என்னுடைய ஆசை அப்படியே இருந்து அடுத்த லெவலுக்கு போய் அந்த ஆசையை நான் எப்படி அடையணுங்கிற அடுத்த லெவலுக்கு என்னை கொண்டு போகும். ஆனால் அப்படியே எனக்கு இல்லையே. வாட் மோர் கேன் ஐ எக்ஸ்பெக்ட் ஒயில் டேவிட் லிவ்ஸ். கிங் டேவிட் உயிரோட நல்ல ஆட்சி கொடுத்து கொண்டிருக்கும் போது இதை விட எனக்கு வேற என்ன வேணும்? வாட் மோர், இதை விட எனக்கு என்ன அதிகமாக தேவை? வாட் மோர் ஐ கேன் எக்ஸ்பெக்ட் while David lives, all but his kingly crown, kingly disdain. அந்த crown, அந்த அரசன் என்கின்ற உரிமை, all but his, எல்லாம் எனக்கு இருக்கு ஒன்றை தவிர, அந்த அரசன் இந்த உரிமை ஒன்றை தவிர எனக்கு எல்லாமே இருக்கு. எதுக்காக நான் எங்க அப்பாவை எடுத்து நான் போராடணும் அப்படின்னு கேட்கிறான். அப்படி சொல்லிட்டான், எனக்கு எல்லாம் இருக்கு. அந்த கிங்கிற ரைட்டு தான் இல்லை, அது இல்லை, ஆனால் அதை தவிர எனக்கு எல்லாம் இருக்கு. அதுக்காக பையன் என்ன பண்ணோம்? அப்போ உனக்கு இந்த கிங் ரைட்டு இருந்தால் பரவாயில்லன்னு ஒரு பாதி மைண்டில் செட் பண்ணிட்டாங்க பேசி பேசி. வாட் more I can I expect while David lives, all but his kingly disdain he gives, and that அது but there he passed then sighing said. இப்படி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது there அங்கே நிறுத்துறான். எங்க அப்பாவுக்கு எல்லாமே எனக்கு கொடுத்துட்டார், ராஜ்யத்தை தவிர எனக்கு வேற என்ன வேணும்? அரசு என்கின்ற ஒன்றை தவிர எனக்கு எல்லாம் கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் பாஸ்ட் நிறுத்தணும். அப்படின்னா அந்த மனசுக்குள்ள அது ஓடுது. அண்ட் பாஸ்ட் தேர் ஹி பாஸ்ட் தென் sighing. அப்புறம் ஒரு பெருமூச்சு விட்டுக்கிட்டு செட் சொல்றான், is justly destined for a worthier head. அப்படி தோணுது. ஆனா நியாயப்படி இதுக்கப்புறம் ஒருத்தி தகுதியான ஹெட் யாரு? நான் இல்ல. எங்க அப்பாவுக்கு அடுத்தது தகுதியான ஹெட்டுங்கிறவன் எங்க அப்பாவுடைய சகோதரன் பையன் டியூக் ஆஃப் மான்மவுத். அவன் தானே வரணும், நான் எப்படி வர முடியும்? ஜஸ்ட்லி டெஸ்டினி விதிக்கப்பட்டிருக்கு. இந்த நாட்டினுடைய தலை விதிக்கப்பட்டிருக்கு. எங்க அப்பாவுக்கு லெஜிட்டிமேட் சன் தான் அவன் வரணும், அவர் இல்லை. அதனால அவருடைய பிரதர் சன் ஆகிய டியூக் ஆஃப் மான்மவுத் தான் வரணும்னு விதிக்கப்பட்டிருக்கிறது என்று ஒரு பெருமூச்சு விட்டு கொண்டே சொல்கிறான். இஸ் ஜஸ்ட்லி டெஸ்டின் ஃபார் அ ஒர்த்தியர் ஹெட். ஒர்த்தியர் ஹெட் அப்படிங்கிற இந்த இடத்துல அவனுடைய பிரதர் ஜேம்ஸ், அந்த ஜேம்ஸனுடைய பையன் டியூக் ஆஃப் மான்மவுத், அவனுக்கு தான் போவோம். For when my father from his toils shall rest. எங்க அப்பா இந்த கடின உழைப்புக்கு அப்புறம் அவர் ஓய்வெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினால், and late and late augment increase nothing. And late increase the number of the blessed, his lawful issue shall the throne ascend. எங்க அப்பாவுக்கு போதும், வயசாயிருச்சு, டயர்ட் ஆயிடுச்சு என்று தன்னுடைய கடின உழைப்பிலிருந்து அவர் விடுபட வேண்டும் என்று விரும்பினால், and late augment the number of the blessed, his lawful issue, அவனுடைய சட்டப்படியான வாரிசு shall the throne ascend, அவன் தான் அந்த அரியணையில் ஏற வேண்டும். ஆர் அல்லது the collateral line, அவன் இல்லைன்னா collateral லைனா சைடு லைன், என்னுடைய வாரிசு இல்லைன்னா எனக்கு சைடுல என் பிரதர்னுடைய வாரிசு, அப்படித்தானே வரணும். ஆர் the collateral line when that shall end, எனக்குன்னு வாரிசு இல்லை, அப்போ என்னுடைய கொலேட்டரல் லைன்ல தானே போய் முடியும், அங்கதானே போகணும், அங்கதான் இருக்கு கொலேட்டரல் லைன். His brother though
oppressed with vulgar spite. Oppressed. His brother, எங்க அப்பாவுடைய பிரதர் ஜேம்ஸ், அவன் though oppressed, he is hated. அவனை அந்த ஜேம்ஸ் மக்கள் வந்து வெறுத்திருக்காங்க. He is hated by with vulgar spite. வல்கர் அப்படின்னா காமன் பீப்புள் அர்த்தம். இந்த காமன் பீப்புளுடைய வெறுப்புக்கு உள்ளானவர் எங்க அப்பாவுடைய பிரதர் ஜேம்ஸ். yet இருந்தாலும் dauntless, dauntனா கரேஜ்னு அர்த்தம். dauntless அப்படின்னா bold and secure அப்படின்னா lawful right and secure of native right. அவர் வந்து மக்களினால் வெறுக்கப்பட்டவர் தான். எங்க அப்பாவுடைய பிரதர் ஜேம்ஸ் வந்து மக்களினால் வெறுக்கப்பட்டவராக இருந்தால் கூட அவனுக்கு தான் அந்த நேச்சுரல் ரைட், அந்த இயற்கையான உரிமை என்பது அவனுக்கு தான் இருக்கு. எங்க அப்பாவுக்கு ஒரு லெஜிட்டிமேட் சன் தான் அவன் இல்லைன்னா அடுத்தது கொலேட்டரல் ரைட்டு. அவன் வந்து ஜேம்ஸ் அப்பாவுடைய பிரதர். ஆனா அவன் வந்து மக்களுடைய வெறுப்பிற்கு உள்ளானவனாக இருந்தால் கூட ரைட்டு அவனுக்கு தானே இருக்கு. dauntless and secure native right of every royal virtue stands possessed. Of every royal virtue stands possessed, still dear to all the bravest and the best. ஜேம்ஸுக்கு அப்படி. ஆனா ஜேம்ஸுடைய பையன் டியூக் ஆஃப் மான்மவுத் இருக்கான்ல, அவன்கிட்ட எல்லா நற்குணமும் இருக்கு. அவன் ஒன்றும் மக்களினுடைய விரோதியா மக்கள் வெறுக்கிறவனாக இல்லையே. அவங்கிட்ட எவ்ரி ராயல் வர்ச்சியூ ஸ்டாண்ட்ஸ், இன்னும் அவங்கிட்ட அந்த ராயல் வர்ச்சி இருக்கு. ஸ்டில் டியர் டு ஆல், இன்னைக்கும் எல்லாரும் அவனை புகழ்ற மாதிரி தான் வச்சிருக்கான். த பிரேவஸ்ட் அண்ட் த பெஸ்ட், மிகவும் துணிச்சலானவனாகவும் பெஸ்டாகவும் தான் இருக்கான். ஹிஸ் கரேஜ் ஃபோர்ஸ், அதாவது ஹிஸ் ஃபோர்ஸ், அவனுடைய எதிரிகள் கூட கால்ஸ் ஹிம் கரேஜியஸ். இந்த டியூக் ஆஃப் மான்மவுத்துடைய எதிரிகளாக இருக்கவன் கூட அவன் ரொம்ப கரேஜியஸ் தான் சொல்லுவாங்க. ஸோ ஹிஸ் கரேஜ் ஃபோர்ஸ், அதாவது ஹிஸ் ஃபோர்ஸ் கால் ஹிம் கரேஜியஸ். ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஹிஸ் ட்ரூத், அவனுடைய எதிரிகள் அவனை கரேஜியஸ் சொல்றாங்க. அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவன் ரொம்ப ட்ரூத்ஃபுல், உண்மையானவன் என்று சொல்றாங்க டியூக் ஆஃப் மான்மவுத். His friends his truth proclaim, அவன் உண்மையானவன் என்று அவனுடைய நண்பர்கள் அறிவிக்கின்றார்கள். His loyalty the king, அரசன் இவன் ரொம்ப லாயலா இருக்கிறவன் சொல்றாரு. The world's his fame, உலகம் அவனை புகழ்கிறது. His mercy even the offending crowd will find. His mercy even the offending crowd, இவனால் பாதிக்கப்பட்ட மக்கள் கூட அவனுக்கு இரக்கம் இருக்கிறது என்று ஒத்துக்கொள்கிறார்கள். இவனுடைய விரோதிகள், அதாவது தீமை செய்யறவங்கள அரசர் வந்து தண்டிப்பார். அப்படி தண்டிக்கிறவன் கூட என்ன செய்வான்னா, நான் தப்பு செஞ்சேன் அதுதாங்க அவர் செஞ்சாரு, மற்றபடி நல்ல ராஜா, அப்படிதான் சொல்றான். So his mercy even the offending crowd will find, for sure he comes of a forgiving kind. நிச்சயமாக அவன் மன்னிக்கின்ற பரம்பரையில் இருந்து வந்தவன் அவன், அப்படி இருக்கான். Why should I then repine of at heaven's degree? அப்போ இப்படி இருக்கு, எங்க அப்பாவே நல்லவரு, எல்லாம் செய்யறாரு. ஆனா அப்பாவுக்கு அவருக்கு வேண்டாம், வயசாயிடுச்சு எனக்கு வேண்டான்னு அவர் விரும்பினார்னா அடுத்தது அவருடைய லெஜிட்டிமேட் சன் வரணும். ஆனா அவருக்கு லெஜிட்டிமேட் சன் இல்லை. அப்போ கொலேட்டரல் சைடு தான் எடுப்பாங்க. கொலேட்டரல் சைடுனா அவருக்கு பிரதர் இருக்காரு, பிரதரும் இல்லைன்னாக்க அடுத்தது யோசிக்கலாம். பிரதர் இருக்காரு ஜேம்ஸ், ஆனா அவன் நல்லவன் இல்லை. ஆனா நல்லவன் இல்லைன்னாலும் அவனுக்கு ஒரு வாரிசு இருக்காரு. அந்த வாரிசு பிரமாதமானவனா தானே இருக்கான், எல்லாம் இருக்காங்களே, அவன் எல்லாத்தையும் மக்கள் விரும்புறவங்களாவும் நல்லவனா தானே இருக்கான். அப்படி இருக்கும்போது why should I then repine? அப்ப ஏன் நான் வந்து வருத்தப்படணும், ஐயோ எனக்கு கிடைக்கலையேன்னு நான் ஏன் வருத்தப்படணும்? ரிப்பைன் அட் ஹெவன்ஸ் டிக்ரி, டிக்ரினா வில்.
சொர்க்கம், ஹெவனுடைய விருப்பத்திற்கு நான் ஏன் வருத்தப்படணும்? Why should I then repent? Which gives me no pretense to royalty. Which gives me no pretense. No right. ஒரு சட்டப்படியான உரிமை எனக்கு கிடைக்காத இந்த ராயல்டி, இந்த அரசுக்கு சட்டப்படியான உரிமை இல்லாத நான், அதுக்குன்னு ஒருத்தன் இருக்கான், நல்லவனாக இருக்கான், அப்புறம் ஏன் நான் இதுக்காக நான் வருத்தப்படணும்? எட் இருந்தாலும் அவன் மைண்டுக்குள்ள பாதி ஓடுது, எல்லாம் பார்க்குறான், நல்லா தான் இருக்கு, கரெக்டாக தான் இருக்கு, அப்புறம் ஏன் நான் பண்ணணும்? இருந்தாலும் that fact, அந்த விதி, that விதி propitiously inclined had raised my birth or had debased. இருந்தாலும் அந்த விதி இருக்கு பாருங்க, என்ன ஒரு இல்லெஜிட்டிமேட்டா பிறக்க வச்சிருச்சு. நான் மாத்திரம் ஒரே ஒண்ணு, அந்த இல்லெஜிட்டிமேட்டுங்கிறத லெஜிட்டிமேட்டா இருந்தது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. விதி அப்படி ஆயிடுச்சு. had raised my birth, என்னுடைய பிறப்பை இல்லெஜிட்டிமேட்டாக மாத்திருச்சு. ஆர் had debased my mind. debased அதாவது மோசமான பிறப்பு, மோசமான புத்தி தான் இருக்கும், அப்படிதான் ஜென்ரலா. அவன் அதனாலதான் அவங்க குடிப்பிறப்பு அப்படின்னு பார்ப்பாங்க. கல்யாணம் பண்ண போகும்போது கூட அவங்க ஃபேமிலி எப்படி அப்படின்னு பார்ப்பாங்க. ஃபேமிலி எப்படின்னு ஏன் பார்க்குறாங்க? அதான் பிறப்பு. நான் இல்லெஜிட்டிமேட், அதனால எனக்கு இல்லெஜிட்டிமேட்டா இருக்கிறதுனால எனக்கு டீபேஸா தான் என் மைண்டு இருக்குன்னு தான் எல்லாரும் யோசிப்பான். அவன் இல்லெஜிட்டிமேட், அப்போ அவன் நல்ல குடியில வரல, அதனால அவன்கிட்ட நற்பண்புகள் இருக்காது, இப்படிதான் என்ன எல்லாரும் யோசிப்பான், இப்படித்தானே எல்லாரும் எடுத்துக்குவான். had raised my birth or had debased my mind to my large soul, not all her treasure lent, and then betrayed it to a mean descent. அதனால எனக்கு ஒரு மீன், ஒரு அற்பமான டிசென்ட், ஒரு இல்லெஜிட்டிமேட்டா இருக்கிறதுனால ஒரு மீன் டிசென்ட் தான் எனக்கு கிடைக்கும். டு மை லார்ஜ் சோல் நாட் ஆல் ஹர் ட்ரெஷர் லென்ட். என்னுடைய இந்த பரந்த ஆன்மா அதனுடைய தன்மை இழக்கவில்லை என்றால் கூட என்னை மக்கள் எப்படி பார்ப்பாங்க? ஒரு 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 இல்லெஜிட்டிமேட்டாக இல்லை, அவன்கிட்ட ஒரு பேடா தான் இருப்பான் என்றுதான் அவர்கள் ஒரு கீழ் மக்களாக தான் இருப்பான் என்றுதான் அவர்கள் நினைப்பார்கள். and then betrayed to a mean descent, I find my mounting spirits bold. ஆனால் உயர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய ஆன்மா ரொம்ப துணிவாக இருக்கிறது என்பதை நான் காண்கிறேன். and David's part disdains my mother's mold. and David's part, ஆனா டேவிட்னுடைய பங்குல disdain my mother's mold, எங்க அம்மா கிட்ட என்னை உருவாக்கும் போது டேவிட் தப்பு பண்ணிட்டார். அவரோட ஏன் இல்லெஜிட்டிமேட்டாக எங்க அம்மா கிட்ட ஒரு ரிலேஷனை வச்சுக்கிட்டு அதன் மூலியாக எனக்கு ஒரு குழந்தை பிறந்தது, அதான் எங்க அப்பா செஞ்ச தப்பு. அவர் ஒரு லீகலா என்னுடைய அம்மாவை அவர் எடுத்து கல்யாணம் பண்ணிருந்து அப்புறம் நான் பிறந்திருந்தேன்னா இந்த பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கும். ஸோ எங்கள் அப்பா செஞ்ச தப்பு. அண்ட் தென் டு மை லார்ஜ் சோல் நாட் ஆல் ஹர் ட்ரெஷர் lent, and then betrayed it to a mean descent. I find my mounting spirits bold, and David's part disdains my mother's mold. Why am I scanted by a niggard birth? Niggard என்றால் ஒரு மீன் பர்சன், ஒரு அற்பமான மனிதன், ஒரு அற்பமான மனிதனுடைய பிறப்பாக நான் மாறிவிட்டேன். My soul disclaims the kindred of her earth. The kindred of her earth. Kindred அப்படின்னா the blood relationship of her. எங்க அம்மாவினுடைய அந்த இரத்த சம்பந்தம் என்ன, ஒன்றும் இல்லை, அரசியோட பிறந்திருக்கணும், எங்க அம்மாவை மேரேஜ் பண்ணிக்காம பண்ண, அவ்வளவுதான். அது வழியா நான் வந்துட்டேன். இந்த ஒண்ணுனால எங்க அம்மாவும் உயர்ந்தவங்க, எங்க அப்பாவும் உயர்ந்தவங்க தான். ஆனா என்ன எல்லாரும் என்ன சொல்றாங்க? ஒரு பேஸ் மைண்ட், அப்படிதான் எல்லாரும் என்னைய சொல்றாங்க. My soul disclaims the kindred of her earth and made for empire. My soul is made for empire. ஆனா எனக்கும் இந்த
ராஜ்யத்தை ஆளுகின்ற தகுதி எனக்கு இருக்கு. மக்கள் என்னை நேசிக்கிறாங்க, விரும்புறாங்க, நானும் நல்லவனா தான் இருக்கேன். ஆனா மக்கள் என்னை என்னன்னு பார்க்கறான், இல்லெஜிட்டிமேட்னு பார்க்கறான்னு எல்லாரும் சொல்றான். ஆனா மக்கள் என்னை அப்சலாம் வந்து அவ்வளவு அழகானவர், எல்லாரும் மக்கள் நேசிக்க தகுந்தவர், எல்லா தன்மையும் என்கிட்ட இருக்கு. ஆனா ஒரே ஒரு இடம், இது எங்க அப்பா செஞ்ச தப்பு, அப்பா செஞ்ச தப்பு, எங்க அம்மா கூட அந்த ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டதுனால எனக்கு அந்த இல்லெஜிட்டிமேட் ஆகிட்டேன். அப்படி இல்லை என்றால் மை சோல் இஸ் மேட் ஃபார் எம்பயர், இந்த ராஜ்யத்தை ஆளுகின்றவனாக நான் நிச்சயமாக இருந்திருப்பேன். whispers to me, it whispers to me within. whispers அப்படின்னா எனக்கு உள்ளுக்குள்ள அது முணுமுணுக்குது. உனக்கு ராஜ்யத்தை ஆளுகின்ற தகுதி, குணாதிசயங்கள் எல்லாம் உனக்கு இருக்கு என்று என்னுடைய உள்ளத்துக்குள்ள அது முணுமுணுக்குது. ஆனாலும் எங்க அப்பாவும் நல்லவரா இருக்காரு, இந்த டியூக் ஆஃப் மான்மவுத்தும் நல்லவனா தான் இருக்கான். அப்ப நான் என்ன செய்ய முடியும்? and made for empire, it whispers to me within, desire of greatness is a god like sin. என் உள்ளத்துக்குள்ள முணுமுணுக்குது, இந்த மாதிரி மிகப்பெரிய விஷயங்களுக்கெல்லாம் நீ ஆசைப்படுவது என்பது மிகப்பெரிய பாவம் என்று என் உள்ளத்துக்குள்ள முணுமுணுக்குது என்று இப்ப பதில் சொல்லணும். அவன் இவனை எப்படியாவது சரி கட்டி இவனை ஆட்சிக்கு கொண்டு வந்து அப்புறம் இவனை பொம்மையா வச்சுக்கிட்டு நாமளே எல்லாம் பண்ணிக்கலான்னு தான் அவன் பிளான் பண்ணான். ஆனா இவன் மைண்டு ஒத்துக்கல. இல்ல இது எல்லாம் இருக்கு, எனக்கும் இது இருக்கு, ஆனா என்னுடைய மனசுக்கு உள்ளுக்குள்ள இந்த எம்பையரை ஆள்வதற்கான தகுதிகள் எல்லாம் எனக்கு இருக்கிறது என்று சொன்னால் கூட என் உள்ளத்துக்குள்ளே ஒரு குரல் ஒன்று முணுமுணுத்து கொண்டிருக்கிறது. இந்த மிகப்பெரிய விஷயத்துக்கு நீ ஆசைப்படுவது என்பது ஒரு மிகப்பெரிய பாவம் என்று எனக்கு சொல்லுகிறது என்று சொல்லி முடிக்கிறார். இது 372, 373 நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.